நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் ஒவ்வொரு நாளும் வந்திருந்து இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் சிறப்பாக நடத்தி இது நல்லா நடக்கணுங்கிறதுல அவ்வளவு அக்கறை கொண்டு அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கெல்லாம் இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் ஏற்பாடு செய்வதில் ஆர்டிஓ அம்மா அவர்கள், சௌமியா அவர்கள், அவங்க அப்படியே நம்ம பொண்ணு மாதிரி இருப்பாங்க. கேட்குறதுக்கே ரொம்ப சுவையாக இருக்கும். அவங்க சொல்கிறத கேட்டோம்னா, நீங்கள் வந்துடுறீங்களாம்மாங்க, வர்றேம்மா, வான்னு சொல்லுங்கள், வர்றேன் அப்படின்னு சொல்லி அப்படியே ரொம்ப அன்பாகவும் பாசமாகவும் பேசக்கூடிய உயர்ந்த நிலையிலே உள்ளவர்கள். இங்கே இன்றைக்கி நமக்கு ரொம்ப பெரிய சிறப்பு, நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயா செல்வராஜ் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். 2-3 நாளாக தொடர்ந்து அவர்கள் வருகிறார்கள். அதோடு இல்லை, சட்டமன்ற உறுப்பினர் திருத்துறைப்பூண்டி ஐயா பழனிசாமி அவர்கள் நேற்றும் பார்த்தேன், இன்றைக்கும் பார்த்தேன். அவங்க ரொம்ப இயல்பான முறையெல்லாம் பழகிறவங்க. அவர் பார்த்தா எம்எல்ஏ மாதிரி தெரியுதம்மா, அவருக்கே தெரியாது. அவர் பழகிற முறை. எங்கள் ஐயா வந்திருக்கிறார், நகர செயலாளர் ஐயா அவர்கள். அவர் எப்போவாவது ரொம்ப முக்கியமாக தான் வருவார். இன்றைக்கி அவர் வந்திருக்காருங்கிறதுலேருந்து இதை ரொம்ப முக்கியமாக நினச்சாருங்கிறதே எனக்கு. அவங்க எல்லோரும் வந்திருக்கிறது, இங்கே அமர்ந்து கேட்குறதெல்லாம் நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர், எங்கள் தமிழ்ச்சங்கத்தினுடைய செயலாளர் அறிவு வந்திருக்கிறார். அறிவே வந்துட்டுன்னா அப்புறம் என்ன வேணும்? உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்பான், நமக்கு அறிவு வந்துடும். அப்படி இங்கே எல்லோரும் பார்த்திங்கன்னா அற்புதமான மனிதர்கள், பெண்கள் எல்லோரும் கூடியிருந்து இந்த புத்தக திருவிழாவை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நம்முடைய நன்றியை உரித்தாக்குகிறோம். இன்றைக்கு ஒரு பட்டிமன்றம். இந்த பட்டிமன்றத்துக்கு தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இலக்கியங்கள். நமக்கு தமிழ் இலக்கியங்கள், பொதுவாக இலக்கியங்கள்லாம் எதுக்கு படிக்கிறோம்? அதை படிக்கும்போது இன்ட்ரெஸ்டாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது, ஒரு சுவையாக இருக்குது, அதுக்காக படிக்கிறோமா? இல்லை அதில் வர நல்ல கருத்துக்களை கேட்டு படித்து அதன்படி நடக்கணுங்கிறதுக்காக படிக்கிறோமா? 2 விஷயந்தான். படிக்கிறது சந்தோஷமாக இருக்கியா, படிக்கிறைய, அதுபடி அது அப்புறம் பார்த்துக்கலாம். சில பேர் நிறைய படிக்கிறாங்க. எதுக்கு படிக்கிறீங்கன்னா யாருக்காச்சும் சொல்லலாம்ல, யாருக்காச்சும் சொல்கிறதுக்கு இல்லை, நாம் நடக்கணும்ல. நிற்க அதற்கு தக. நீ எல்லாம் படித்தா பத்தாது, அதன்படி நில்லு. பிசிலாந்தியார்கிட்ட போய் ஒருத்தன் கேட்குறான், உங்களை பற்றி ரொம்ப நாளாக கேள்விப்பட்டுகிட்டே இருக்கிறோம், நீங்கள் பெரியவரை பார்க்கல, அவங்களாம் கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, பெரிய புலவர் அப்படி இப்படின்னு. நீங்கள் ரொம்ப தண்டு ஊனிக்கிட்டு கிழவனாக வருவீங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஒரு முடி கூட நரைக்காமல் இவ்வளவு அழகாக வந்திருக்கீங்களே, அது எப்படின்னு கேட்குறேன். நம்ம பையன்கள்லாம் சில சமயத்தில் என்ன செய்வான், ஒரு கேள்வி எழுதி பதில் எழுத சொன்னால் முதல்ல கேள்வி எழுதுவான். பார்த்துருக்கீங்களா? கர்ணனிடமிருந்த நல்ல குணங்கள் யாவை என்று கேட்டிருக்கிறீர்கள். அதான் நம்ம கேட்டிருக்கோமா, அப்புறம் அவன் என்ன சொல்கிறது? அவன் ஏன் சொல்கிறான்னா, இந்த வாத்தியார் எதையாவது நினச்சிக்கிட்டு திருத்திட போகிறான், இதுக்கு தாண்டா இது பதில், தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி இருப்பான். அதை பிசிலாந்தியார் அந்த வேலையை செய்கிறார். அந்த புலவர்கள் எதுக்கு வந்து கேட்டவங்க என்ன கேட்டாங்கன்னு நமக்கு தெரியாது, அதை சொல்லிக்கிறார். இப்போது பத்திரிகை நிருபர்கள்ட்ட அரசியல்வாதிகள் பேசுகிற போது ஒரு ஜாக்கிரதையாக ஒன்று சொல்கிறாங்க, பார்த்தீங்களா? என்று நீங்கள் கேட்குறீர்கள், நான் இதை ஏன் சொன்னேன் தெரியுமா, நீ கேட்டதுனால சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கு, என்று நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள், அதுக்கு நான் இந்த பதிலை சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. நானாக சொல்லலப்பா, நீ கேட்டதுக்காக சொல்கிறேன். அது ஒரு பாதுகாப்பு. அவர் கேட்டார், நான் சொன்னேன்.
இப்போ அவர் என்ன செய்கிறாரு பிசிராந்தையார், யாண்டு பலவாக நரையில் ஆகுதல் யாங்காகியர் என வினவுதிர் ஆயின். இவ்வளவு நாளாக கேள்விப்படுறோமே, முடி நரைக்காமல் இருக்கே, அது எப்படி அப்படின்னு கேட்குறீங்க. கேட்டிங்கன்னா இதை திருவள்ளுவரே இந்த வேலையை செய்வார். திருவள்ளுவரும் அவர்கிட்ட போய் கேட்குறாங்களாம், வாய்மை எனப்படுவது யாது எனின், கேள்வியை சொல்லி பதில் சொல்கிறது. இப்போ இவர் சொல்கிறாரு, யாங்காகியர் என வினவுதிர் ஆயின் மாண்ட என் மனைவியோடு மக்களும் நிரம்பினர். மாண்டனா செத்து போனல, மாட்சிமைப்பட்ட மாண்பு நிறைந்த அப்படிங்கிறதுக்கு மாண்ட என் மனைவியோடு மக்களும் நிரம்பினர். என்னுடைய மனைவி மக்கள் எல்லாரும் மாண்பு நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள். அது முடிஞ்சிச்சு. அடுத்தது சொன்னார். அப்புறம் என்ன பண்ணுறாரு, மன்னன் என்ன பண்ணுறான், மன்னனும் வேந்தனும் அல்லவை செய்யான் காக்கும். அவன் கெடுதல் பண்ணாமல் காப்பாற்றுறாங்க மன்னன். நான் நல்லா இருக்கிறேன். என் வீட்டில் இருக்கிற வேலைக்காரன்லாம் என்ன பண்ணுறான் தெரியுமா, யான் கண்டனையர் என் இளையர். நான் சொல்லி செய்ய மாட்டான் இந்த வேலைக்காரன்லாம், நான் பார்த்தா செய்வேன். யான் கண்டனையர் என் இளையர். நம்ம வீட்டில் நம்ம மனைவிக்கு இந்த தன்மை ரொம்ப அருமையாக இருக்கும். அன்பழகர் அறிவழகம் வந்தார்னா காப்பி கொடுக்க மாட்டாங்க. வருவாங்க, இவரை பார்ப்பாங்க, போயிடுவாங்க. ஏன்னா இவருக்கு காப்பி கொடுக்கறதும் ஒன்று தான், கொடுக்காமல் இருக்கிறதும் ஒன்று தான். என்ன ஒரு நாளாவது வாங்கி குடித்து நல்லா இருக்குன்னு சொல்லணும்ல. அது சொல்லனா எதுக்கு கொடுப்பானே. யாருக்கு காப்பி கொடுக்கலாம், யாருக்கு கொடுக்கப்படாதுங்கிறது அவங்களுக்கு தெரியும். காப்பி தட்டுங்களான்னு கேட்பாங்க, கொண்டாந்தே சில பேருக்கு வச்சுருவாங்க. தரட்டுங்களான்னு கேட்டால் என்ன அர்த்தம்னா, நீ ரொம்ப கேட்டினா தரேன். இப்போ அந்த குறிப்பு இருக்குது பாருங்கள், அது சொல்கிற யான் கண்டனையர் என் இளையரும். என்னுடைய வேலைக்காரர்கள் என் குறிப்பறிந்து வேலை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். அது எல்லாத்தையும் விட்டுடுங்க, எல்லாத்தையும் தள்ளுங்க. கடைசியில் ஒன்று சொன்னார், என் ஊரில் நிறைய பேர் சான்றோர்கள் இருக்காங்கன்னார். சான்றோர்களுக்கு என்ன இலக்கணம் சொன்னார், ஆன்று அவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர் பலர் யான் வாழும் ஊரே. சான்றோர்னா யாரு, ஆழ்ந்து படிக்கணும். ஆன்று படித்தா பத்தாது, படித்ததை மனசில் வாங்கணும், செரிமானம் ஆகணும், அது உள்ளே போய் செரித்து நம்மளோட கலக்கணும். சில ஏதாவது கதை இந்த பத்திரிகைகளில் வர்றது படிக்கிறமே எல்லாமே நிற்கிதா, எத்தனையோ கதை படிச்சிருக்கோம், மறந்து போச்சுல்ல, அப்படியே போயிடுது. இது அப்படி இல்லை. ஆன்று அவிந்து அதுக்கு பிறகு ஒன்று சொன்னார், அடங்கிய கொள்கை சான்றோர், அடக்கமாக இருக்கிறவன், அடங்கிய கொள்கை சான்றோர் பலர் யான் வாழும் ஊர். என் ஊரில் அப்படிப்பட்ட பலர் இருக்காங்க, அவங்களோட பழகிறேன், ஆகையினால எனக்கு கவலையே இல்லை, அதனால் என்னுடைய முடி நரைக்கவே இல்லை. இப்போ அந்த மாதிரி யார்த்தையாவது சொல்ல முடியுமா சார்? எல்லாம் நரைச்சதுக்கு அப்புறம் தான் அவன் பதவிக்கே வர்றான். டை அடிக்கலாம், அது எப்பவும் நிற்காது. இப்போ என்ன ஆகுது சார், டை அடிக்கிறதுக்கு ஏதாவது இருந்தால் தானே அடிக்கலாம். கொஞ்சம் இருக்கணும். இது செயலாளர் இருக்கார், இவர் எங்கே போய் டை அடிப்பார், அவர் எங்கே அடிப்பார்? கொஞ்சம் இருந்ததுன்னா வெள்ளையாக இருந்தாலும் கருப்பாக ஆக்கலாம். இப்போது அப்படிலாம் சொல்கிறாரு. இப்போ ஆன்று அவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர்னு சொல்கிறாரு இல்லைங்க, அது என்னது, அவிந்து அடங்கியன்னா நல்ல படி, அது என்ன சொல்லியிருக்குன்னு தெரிஞ்சுக்க, அதன்படி நட, அதன்படி நடன்னார். இப்போ நம்ம கேள்வியே அதுதான், படிச்சுட்டு நல்லா இருக்குன்ட்டு போறியா? இப்போ ஒருத்தன் இருக்கான், அவன் சொல்கிறான், எல்லாம் பாட்டெல்லாம் பாடினாங்கன்னா கேட்டுக்குவான். பெரிய வள்ளல் ஒருத்தன் இருந்தான், நான் அவரை புகழ்ந்து பாடினா ன்னு கேட்பான்.
கடைசியில் ஒன்றும் கொடுக்க மாட்டான். ஏதாவது கொடுப்பான்னு தானே அவன் பாடுறான், அவன் ஒன்றும் கொடுக்க மாட்டான். கடைசியில் சொல்லுவான், இவ்வளவு நேரம் பொய் சொன்ன நீ என்ன கற்பகமே அப்படின்னு சொல்கிறேன். கற்பகங்கிறது மரம், நான் என்ன மரமட? காமதேனுவே நீ மாடு, நான் என்ன மாட? இதை ஏன் முதலே சொல்லியிருக்கலாம்ல? நல்லா அவன் பாடி முடிக்கிற வரைக்கும் பாட்டெல்லாம் எழுதிக்கிட்டு விட்டுட்டு ஒன்று சொன்னான்ட்டு காசு கொடுக்காமல் இருக்கிறதுக்காக இந்த வேலையை செய்வான். அவங்ககிட்ட ஒருத்தன் போனான், இவன் சொன்னான், அந்தவரே என் விஷயம் தெரியுமா உனக்கு? நீ பாடினா அதை ஒரு எழுத்து கூட பொய் இருக்கக்கூடாது. சரிங்க, அதுமாரி பாடிடுவோம். இப்போ என்ன பண்ணால் ஒரு பாட்டு இருக்கான் பாருங்க, அண்ணன் என்பவன் தம்பிக்கு மூத்தவன். இதில் ஏதாவது பொய் இருக்கா? அண்ணன்னா யார் தெரியுங்களா? தம்பியோட மூத்தவன். இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காரு, முத உலகத்திலேயே கண்டுபிடிச்சி சொல்கிறான். அண்ணன் என்பவன் தம்பிக்கு மூத்தவன். வெண்ணெய் இருக்குல்ல, வெண்ணெய் என்ன தெரியுமா? வெண்ணெய் என்பது பாலின் விளைவது, பாலில் நினைஞ்சு தான் வர்றது தான் வெண்ணெய். அப்புறம் திண்ணை என்பது தெருவின் உயர்ந்தது. திண்ணை எப்போதுமே தெருவை கூட கொஞ்சம் உயரமாக இருக்கும். கண்ணன் என்பவன் கண் இரண்டு உடையவன். இன்னொன்று சொன்னான் பாருங்க, மேற்காவது, மேற்குனா என்னடான்னா கிழக்கே நின்று பார்த்தால் தெரியும்னா. இப்போ அவன் சொன்னது பூராவும் உண்மைதான், அது ஒரு விஷயமே இல்லையே, அதை பாட வேண்டிய அவசியம் இல்லையே. அப்புறம் சொன்னான், ராக்கா இது சொன்னேன் ரட்சிப்பாயே ரட்சிப்பாயேன்னா. இப்போ அவனுக்கு காசு கொடுத்தே ஆக வேண்டியதாக இருக்கு. நான் சொன்னதில் பொய் இல்லை கொடுன்னா, ஆனால் எந்த பயனும் அதனாலே இல்லை. அதனால் நாம் படிக்கிறோம், படிக்கிறது ஒரு பொழுதுபோக்காக படிச்சுட்டு போனோம்னா அதனால் பயன் இல்லைல்ல. சிலது படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். காலமேகம் போய்கிட்டே இருக்கிறான், ஒரு அழகான பெண்ணு எதுக்க வர்றா, வந்தவ என்னையா நீ யாரையா நீ? நான் காலமேகம் புலவர் அப்படின்னு. எது சொன்னாலும் பாடுவியா நீ? பாடுவேன். எதுக்கு சொன்னான்? எதுக்கு சொன்னான்? இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் பாருயா, சொல்லுமா. கண்டது உண்டு கேட்டது இல்லை, அதை வச்சு எழுது. இது என்னடா இது? கண்டது உண்டு கேட்டது இல்லை. நம்ம கேட்டது உண்டு கண்டது இல்லைன்னு சொல்லலாம். இமயமலை நான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் போனதில்லை, எனக்கு தெரியாது. கண்டது உண்டு கேட்டது இல்லைன்னு பாடினா வித்தியாசமால பாட வேண்டியதாக இருக்குது. பார்த்துருக்கேன் ஆனால் கேள்விப்பட்டதே இல்லை. கேள்விப்படாத விஷயங்களில் பார்த்ததா சொல்லணும். இது எப்படி சொல்கிறது? அவன் உடனே அடிச்சான் பாருங்க, காலமேக புலவர் உடனே சொல்கிறான், பூனைக்கு 6 கால். நான் பார்த்துருக்கேன், நீ கேள்விப்பட்டிருக்கியா? பூனைக்கு 6 கால்னு எங்கே நான் பார்த்துருக்கேன் ஐயா, நீ கேள்விப்பட்டது உண்டா? கண்டது உண்டு கேட்டது இல்லை. புள்ளினத்துக்கு 9 கால், பறவைகளுக்கெல்லாம் 9 கால் நான் பார்த்துருக்கேன், நீ கேள்விப்பட்டிருக்கியா? இல்லை. யானைக்கு 17 கால். என்னடா இது 17 கால் யானை எங்கடா இருக்கு அப்படின்னா, நான் பார்த்துருக்கேன், நீ கேட்டிருக்கியா? இல்லை. அப்புறம் ஒன்று சொன்னால், ஒரு பூவில் இன்னொரு பூ பூக்குமா? ஒரு பூ இங்கே இருக்கு, இன்னொரு பூ அங்கே இருக்கும். இப்போ தாமரை பூவுக்குள்ளே ரோஜா பூ பூக்குமா? பூத்திருக்கேங்கிறான் அவன். அதாவது அவன் என்ன சொல்கிறான், முண்டகத்தின் மீது முழு நீளம் பூத்தது உண்டு. முண்டகம்னா தாமரை, அது மேலே நீலோற்பழ பூ, ஒரு அல்லிப்பூ, அது பூத்திருக்குங்கிறான். தாமரை பூவுக்குள்ளே ஒரு அல்லிப்பூ பூத்திருக்கு. கண்டது உண்டு கேட்டது இல்லை அப்படின்னு பாட்டை முடிச்சுட்டான். ஒரு வெண்பா முடிஞ்சு போச்சு, அழகாக இருக்குது, இலக்கணப்படி சரியாக இருக்குது. பூனைக்கு 6 கால், புள்ளினத்துக்கு 9 கால், ஆனைக்கு கால் 17 ஆனதே மானே கேள், முண்டகத்தின் மீது முழு நீளம் பூத்தது உண்டு, கண்டது உண்டு கேட்டதில்லை. பாட்டு முடிஞ்சு போச்சு.
இப்போ இவ கேட்குறா, ஐயோ சும்மா புருடா விட்டுட்டு போகிற வேலை வச்சுக்கூடாது. எந்த பூனைக்கு 6 கால் இருக்கு, நீ எங்கே பார்த்த? இந்த பாரு, சொல்கிறத முதல்ல ஒழுங்காக கேளு. பூனைக்கு 6 கால். இப்போ தெருவில் பொறுக்கிட்டு இருக்கான், அவனை நீ என்ன சொல்லுவ? பொறுக்கின்னு தானே சொல்லுவேன். போடா பொறுக்கி அப்படின்னு சொல்கிறான்ல. நக்கிறத நக்கின்னு தானே சொல்லணும். பூவை நக்கிறது எது? வண்டு. வண்டுக்கு 6 கால். பூ நக்கி 6 கால். பூவை நக்குகிற வண்டுக்கு 6 கால். புள்ளினத்துக்கு 9 கால். பறவை இனம் பூராவுக்குமே 9 கால் அப்படின்னு சொன்னியே, எந்த பறவைக்கு எங்கே இருக்கியா அப்படின்னா, இந்த பாரு நல்ல காதில் வாங்க. 9 கால் நல்ல கால் வாய்ப்பாடு தெரியுமா உனக்கு? கால் வாய்ப்பாடு. இப்போ கால் வாய்ப்பாடு எவனுக்குமே தெரியாது. என்ன பிள்ளைகளுக்கெல்லாம் கம்ப்யூட்டர் வச்சு எல்லாம் போட தெரியுது, கால்குலேட்டர் வேணுமே தவிர, நம்ம அப்போ மனப்பாடமாக சொன்னோம். 1 பைத்தர் 5 150ன்னு சொல்லுவோம். இப்போ அப்படி இல்லை. 1 கால் 2 கால் அரை 3 கால் 3/4 4 கால் 1ன்னு சொல்லணும்ல. இப்போ அப்படி கிடையாது. அவள் கேட்குறான், காலமேகம் கேட்குறான் அந்த பொண்ணுக்கிட்ட, புள்ளினத்துக்கு 9 கால். 9 கால் எவ்வளவு வரும் பாரு. 4 கால் சேர்ந்தா 1, 8 கால் சேர்ந்தா 2, 9 கால் இருந்தால் 2 கால். 2 கால் தான். பறவை இனத்துக்கெல்லாம் 2 கால் தான். எந்த பறவையாவது 3 காலில் இருக்கோ? எப்படி நான் சொன்னதுன்னா, அதே மாதிரி யானைக்கு எப்படி 17 கால்னா அதே கால் வாய்ப்பாடு தான். 17 கால் 4 கால். யானைக்கு 4 கால் தான். தும்பிக்கையும் சேர்த்து நீ 5 கால்னு நினச்சிக்காத, 4 கால் அப்படின்னா. அதுதான் பூவுக்குள்ளே பூ சொன்னிய. நான் நேரடியாகவே பார்த்தது இது ஒன்று தான்மான்னு. என்னன்னா, நீ இருக்கில்ல, உன் முகம் அப்படியே தாமரப்பு மாதிரி, உன் 2 கண்ணும் அல்லிப்பூ மாதிரி. தாமரை பூவுக்குள்ளேயே அல்லிப்பூ பூத்துருக்க. இதை நான் கண்டது உண்டு. போயாடி, ரொம்ப மோசமான ஆள். இப்போ தான் தெரியுமா உனக்கு? ஒரு காலமேகத்தினுடைய பாட்டை படிக்கிறோம்ல, இதில் நமக்கு என்ன தெரிஞ்சு பின்பற்ற போகிறோம்? படிக்கிறதுக்கு சுகமாக இருக்குது. பூனைக்கு 6 காலுங்கிறான்டா, பறவை இனத்துக்கு 9 காலுங்கிறான்டா. அப்படி ஒரு சுவையாக படிக்கிறதுக்கு அது உதவும். இதில் பின்பற்றுவதற்கு ஒன்றும் இல்லை. என்ன ஒன்று பின்பற்றலாம்னா, யாராவது பொம்பளை ஒன்று கேள்வி கேட்டால் அது எப்படி பதில் சொல்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்மக்கிட்ட வந்து எந்த பொம்பளையும் கேள்வி கேட்க போகிறதும் இல்லை, நாம் ஒன்றும் பதில் சொல்ல போகிறதும் இல்லை. ஒருத்தர் என்ன பண்ணால், நம்ம ஆள் தான் புலவர் ஒருத்தர், ஒரு பொண்ணு வந்துச்சுங்க, ஏம்மா உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்டார். சாம உடம்பு நல்லா இருக்கான்னு கேட்குறேன். அதுக்கு அந்த பொண்ணு சொன்னால், அதை நீங்கள் தான் சொல்லணும்னா. என்னம்மா என்ன ஐயோங்கிறீங்க? புரிஞ்சிருச்சு. அந்த பொண்ணு என்ன சொன்னான்னு அந்த அம்மாவுக்கு புரிஞ்சிருச்சு. அல்ல, அதாவது நம்ம எதிர்பார்க்காம பளிச்சுன்னு ஒன்று அடிக்கும். அப்படி அடிக்கிற போது நாம் திகைச்சு நின்றுடுவோம். என்ன செய்கிறதுன்னு நமக்கு தெரியாது. ரொம்ப அழகாக இப்போ அன்றைக்கி நம்ம இவர் சொன்னார் இல்லையா, இறையன்பு இல்லை, முதல்ல பேசின இவர் இல்லை, நம்ம சிவகுருநாதன் பேசினார்ல. அப்போ அவர் சொன்னார், பிறகு கலைஞர்கிட்ட கொண்டாந்து பிள்ளைய கொடுத்து பேர் வைங்கிறான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் சாக்ராட்டிஸ்னு வைக்கிறார். ஒரு பையனை கொண்டாந்து கொடுத்து பேர் வைக்கிற போது அவர் பேர் வைக்கலாம்னு எடுக்கிறாரு, சரன்னு அடிச்சு விட்டுறான். கலைஞர் மூஞ்சலியே அடிச்சுட்டான். அப்போ இவனுக்கு என்னடா பேர் வைக்கிறான்? பன்னீர் செல்வம்னு வைடாங்க. ஏன் பன்னீர் தெளிக்கிறான்ல. அதாவது அந்த நேரத்தில் அது சொல்கிற அழகு அதான். என்னமோ நினச்சிக்கிட்டு எடுத்தார், அவன் இந்த வேலையை பார்த்துட்டான். சின்ன பிள்ளை அவன் இவனு பார்த்தா பன்னீர் செல்வம்னு வைக்கிறான் அப்படின்னு சொன்னான். அது ரொம்ப அழகாக போயிடும். அந்த மாதிரி இப்போ நம்முடைய இலக்கியங்களை எல்லாம் படிக்கிறோம். ஒரு இடத்துல பாருங்கள், ஆச்சரியமாக இருக்கும். கம்பன் ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதுறான். சூர்பனக அரக்கி ராட்சசி, அவ ஒரு அழகான பொண்ணா மாறி வர்றான். எவ்வளவு அழகாக இருந்தா. அதை சொல்கிறதுக்கு கம்பன் என்ன பண்ணுறான், அதுக்கு ஒரு ஓசை வைக்கிறான் சார். அவன் நடந்து வர்றதுக்கு பஞ்சி ஒளிர்
விஞ்சு குளிர் பல்லவம் அணங்க செஞ்சவிய கஞ்சனிமிர் சீரடியல் ஆகி அஞ்சல் இல மங்கையென அன்னமென மின்னம் வஞ்சியென நஞ்சமென வஞ்ச மகள் வந்தாள். அது ஒரு ஓசை இருக்குல்ல, அழகான ஓசை கேட்கறதுக்கு. இதில் நம்ம கற்றுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் அந்த ஓசை நம்மளை கவருது. அதை அப்படியே எடுத்தது நம்ம பாருங்க, நம்பாள் சினிமாவில் இதே ஓசை அப்படியே எடுத்துக்கிட்டாங்க. வண்ணத்தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள் கண்ணசைவில் கோடி கோடி கற்பனைகள் இதை அப்படியே எடுத்தா. அந்த ஓசை அவனுக்கு பிடிச்சிருந்தது, அந்த ஓசையில் அப்படியே எழுதணும். அது பாவை விளக்குன்னு ஒரு படத்தில் அதை எடுத்து எழுதணும். இப்போது நிறைய இலக்கியங்கள் இருக்குது, படிக்க படிக்க சுவையாக இருக்கு. ஏதோ வீணாக அதையும் இதையும் படித்து வீணாக போகிறத நல்ல 4 செய்தி படிக்கலாம். இப்போ அது இல்லை, திருக்குறள் எடுத்து படிக்கிறோம். ஒரு இடம் சிலப்பதிகாரத்தையே படிக்கிறீங்க. கண்ணகியினுடைய வாழ்க்கையை படிச்சுக்கிட்டு வரும்பொழுது உருக்கமாக மட்டும் இல்லை, ஒரு பெண்ணு எப்படி இருக்கணும்னு, ஒரு மன்னன் எப்படி இருக்கணும், நீதி தவறாதவன் எப்படி இருக்கணும் படிக்கிற போது நெடுஞ்செழியன் என்ன பண்ணான். ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் ஒரு பெண்ணுக்கு தவறு செய்துட்டோன்னு தெரிஞ்ச உடனே அது பெரிய சிறப்பு என்ன காட்டுறான் அதில்ன்னு சொன்னால், கெடுக என் ஆயுள்ங்கிறான், உயிர் போகட்டும்ங்கிறான். சொன்ன உடனே உயிர் போகுதே, நம்ம சொன்ன போகுமா? வரும். நம்ம போன்னு சொன்னால் வரும். அது அப்போ என்ன அர்த்தம்னா, மாப்போசி அதை ரொம்ப அழகாக சொல்லுவார். நாம் எதில் உயிர் வச்சிருக்கிறோமோ அது போனால் நாமளும் போயிடுவோம். சில பேர் மனைவி மேலே உயிரையே வச்சுருப்பான், மனைவி இறந்த உடனே அவன். இப்போ சில பேர் படிக்கிறோமா இல்லையா, மனைவி இறந்த உடனே அதே இடத்துல 2 பேருக்கும் சேர்த்து கொண்டு போகிறாங்கங்கிறான். அவன் மேலே உயிரையே வச்சுருந்துருக்கான், அது போனவுடனே இவன் போயிட்டு. இப்போ அந்த பாண்டிய நெடுஞ்செழியன் நீதியில் உயிரை வச்சுருந்துருக்கான், நீதி போச்சுன்னு விழுந்துட்டான். அவன் மேலே உயிரையே வச்சுருந்தா அவன் மனைவி. கணவனை இழந்தோர்க்கு காட்டுவது இல். மற்றவங்களாம் இறந்தாங்கன்னா ஒரு ஆறுதலுக்கு ஒன்றை காட்டலாம், கணவன் இறந்தால் எதை காட்டும்? நான் அண்ணன் மாதிரி வச்சுக்கோமான்னு சொல்லலாம், உங்கள் சித்தப்பா மாதிரி நான் இருக்கேன்னு சொல்லலாம். கணவனை இருந்தால் சொல்ல முடியுமா? உதவாங்கணும். அதனால தான் அவன் சொன்னான், கணவனை இழந்தோர்க்கு காட்டுவது இல் என்று கணவனுடைய இணையடி தொழுது வீழ்ந்த நிலையை மடவு. அதுலேருந்து நம்ம கற்றுக்கிறதுக்கு 1000 இருக்குது. நீதி தவறக்கூடாது. நம்ம ஊரில் கொண்டு வந்து மணியை கட்டி வச்சு, ஆராய்ச்சி மணியை வச்சு அடிக்க சொன்னான், அடித்தான். என்ன பண்ணான் அவன்? மந்திரி வந்து சொல்கிறான் சார், மந்திரி அவன் கேட்க, இந்த யான் கண்டனையர் இளையர்னு சொன்னால அந்த மந்திரிக்கிட்ட மனுநீதி சோழன் கேட்கல, அவன் நோக்கினாங்க. நோக்கிறதுக்கும் பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. பார்க்குறதுனா பொதுவாக எல்லாரையும் பார்க்குற மாதிரி, நோக்கிறதுனா நோக்கினால் நோக்கமா திருவள்ளுவர். நோக்குங்கிறது ஒரு நோக்கத்தோடு பார்க்குறது நோக்கு. அது பார்த்தா இந்த ஆள் நம்மளை பார்க்குறது நல்லா இல்லையே. ஒரு பெண்ணுக்கு தெரியும், ஒரு பார்க்குறான்னா எப்படி பாசத்தோடு பார்க்குறானா இல்லை விவகாரமாக பார்க்குறானான்னு அவனுக்கு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி அந்த நோக்கு அப்படி இருக்கும். எப்படிடா நோக்கு? அந்த நோக்கு தான். அப்போ அவர் சொல்கிறார், அவன் பார்க்குற பார்வை அதெல்லாம் சரியாக இல்லையே அப்படின்னு சொல்கிறோம். நாம் எதையும் நோக்கிறோம், என்னவா நோக்கிறோம்? பார்க்குற போதே இதை பின்பற்றணுங்கிற நோக்கத்தோடு பார்க்குறோம். சிலதை படிக்க நல்லா இருக்கு, படி, பொழுதுபோக்குக்கு படிக்கிறோம். அதைத்தான் கேட்குறார். இப்போது திருவள்ளுவருடைய குறளை படித்து பின்பற்றணும்னு நினைக்கிறோமே, காலமேக பாட்டை படித்தோடனே இது நல்லா இருக்குன்னு படிக்கிறோமே, இதை நம்ம பொழுதுபோக்குறதுக்காக இலக்கியங்களை படிக்கலாமா, பின்பற்றி வாழ்வதற்காக படிக்கலாமாங்கிற ஒரு நல்ல கேள்வியை மையமாக வச்சு இப்போ நம்ம ஆரம்பிக்கிறோம். இப்போ பாருங்க, பேசுகிறதுக்கு இங்கே இவர் பின்பற்றி வாழ தானே, நீங்கள் பின்பற்றி வாழ. இவர் இலக்கியங்கள்லாம் சும்மா படிச்சுட்டு போகிறதுக்கு இல்லைங்க, பின்பற்றணும் அப்படின்னு இவர் சொல்கிறார். இவர் அறிவழகன், நமக்கு தெரியும், பேராசிரியர் முனைவர் அறிவழகன், திருவிக்க கல்லூரியில் வேலை பார்க்குறார். இந்த அம்மா அவங்க பேர் உமா அமர்நாத்.
உமா, அமர்நாத் இவங்க பாண்டிச்சேரியிலேருந்து வர்றாங்க. இவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு தமிழுக்கு சம்மந்தமே இல்லை, பேச வந்துட்டாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க மியூசிக் மிஸ்டர்ஸ், இசை ஆசிரியர் அவங்க. அது அவங்க பேசும்போதே தெரியும், இடையில பாட்டு வரும். ஆனால் தமிழ் மீது உள்ள ஆர்வத்தினால அப்படி படித்தார்கள். நான் மாப்போசியை பற்றி சொன்னேன் பாருங்கள். மாப்போசி 3வது 4வது படித்தவர். சிலப்பதிகாரத்தில் என்ன இருக்குன்னு நாங்கள் அவரை கேட்டு தெரிஞ்சுக்குவோம். நாங்கள் புலவர் பாஸ் பண்ணோம். அவர் சொல்கிறது அவ்வளவு நல்லாயிருக்கும். அவன் உயிரியை வச்சுருந்தான், செத்தான். அவன் மேலே உயிரியை வச்சுருந்தா அவன் மனைவி, அவன் செத்தான். இப்போ இதையெல்லாம் பார்க்கிற போது கணவன் மனைவி எப்படி வாழணும் தெரிஞ்சுக்கிறோமா இல்லையா? ஆகையினால அந்த அம்மா சொல்கிறாங்க, பின்பற்றி வாழ்வதற்காகத்தான் அப்படின்னு பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இவங்க தீன்ஷா பார்த்தாலே தெரியுதும்பிங்க, தீன்ஷா தான். ஆனால் காரைக்குடி கம்பன் விழாவில் பேசி கைதட்டல் வாங்கி வந்தவங்க. அவங்க அழகாக பேசக்கூடிய ஆற்றல் உடையவர்கள், காரைக்குடிக்காரவங்க. அவர்கள் பொழுதுபோக்கத்துக்காக தான் சார். யார் அவங்க என்ன செய்கிறாங்க, அப்படி பின்பற்றுவதற்காகத்தான் இலக்கியத்தை படிக்கிறோம்னு சொன்னால், இந்நேரம் ராமாயணம் படித்ததுக்கு எங்கேயாவது அண்ணன் தம்பி சண்டை இருக்கலாமா? எத்தனை 1000 வருஷமாக படிக்கிறோம், ராகமாக படிக்கிறோம், ராகம் போட்டு படிக்கிறோம், 10 நாளைக்கு தொடர் சொற்பொழி வச்சு எல்லாம் செய்கிறோம்ல. எங்கே மாறி இருக்கு? அப்போது இவன் பின்பற்றுவதற்காக படிக்கலை, சும்மா பொழுதுபோக்கத்தாக படிக்கிறான் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறதுக்கு வர்றாங்க. தீன்ஷா அவர்கள் பொழுதுபோக்குவதற்காகத்தான், படித்து மகிழ்வதற்காகத்தான் பேசுகிறார்கள். இந்த இருக்கிறார இவர் தினேஷ், தர்மபுரம் கல்லூரியில் தமிழ் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, முடிச்சிட்டார். நல்ல மனிதர், எனக்கு பல வகையில் உதவி செஞ்சுருக்கிறார். ஒரு இடத்துல பேசலாம்னு போனோம், பேசாமலே அனுப்பிட்டார். ஒரு நல்ல மனிதர். இங்கே பேசுகிறத விட நீ சும்மா இருக்கலாம் ஏன் போன்ட்டார். இல்லைன்னா அவர் அப்படி சொல்லியிருக்க மாட்டார். ஏன்னா பண்டார சன்னதி வரணும், பண்டார சன்னதி கூட்டம் இருக்குங்கிறத மறந்துட்டு கோவிலுக்கு போயிட்டார். எவ்வளவு ஒரு தமிழ் மேலே ஒரு நெருக்கமான அன்பு. அதுக்கு அங்கே அழைச்சிட்டு போய் என்ன அழைச்சிட்டு போய் கொண்டாந்து விட்டார். அப்புறம் அது வரைக்கும் ஒரு நல்ல மனுஷன். ஆனால் சிறந்த பேச்சாளர். இன்றைக்கி இவர் இருக்கக்கூடாதுங்க, சந்திரசேகரன் ஐயா இருக்கணும். ஆனால் இவர் இருக்கார். காலையில் சந்திரசேகரன் ஐயாவுக்கு மயக்கம் மருத்துவமனையில் இருக்கார் இப்போ. ஆனால் நல்லா இருக்கார். அவர் உடனே பார்த்தார். இவருடைய ஆற்றல் என்னன்னு கேட்கணும்னா, காலையில் சொன்ன உடனே நான் இருக்க பயப்படாதீங்க, நேற்றே நான் தயார் பண்ணிட்டேன்ட்டார். ஏயா தயார் பண்ணீங்க? நான் இவருக்கு உடம்பு சரியில்லாமல் போகணும்னு எனக்கு தெரியும் சார். இல்லை அதுக்கு ஏற்பாடு பண்ணாரோ இல்லை நமக்கு தெரியாது. ஆனால் அருமையாக பேசக்கூடிய ஆற்றல் உடையவர்கள் அவர்கள் படித்து மகிழவே என்று பேச வந்திருக்கிறார்கள். நண்பர் தினேஷ் அவர்கள் படித்து மகிழத்தான் இலக்கியங்களை நாம் படிக்கிறோமே தவிர பின்பற்றுவதற்காக அல்ல என்று பேச வருகிறார். அவரை பேசுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தமிழ் இலக்கியங்கள் வாசித்து மகிழவே என்கிற அணிக்கு அணி சேர்ப்பதற்காக வந்திருக்கிறேன். உலகத்தில் இருக்கிற எத்தனையோ இலக்கியங்கள் எல்லாம் சொன்னாலும் தமிழ் இலக்கியம் சற்று தனித்துவமாக ஒன்று சொல்லும். என்னன்னா, ஒரு புலவர்கள் சொன்னதை இன்னொரு புலவர்கள் பின்னாலே மறுத்து சொல்லுகிற வழக்கம் நம்மள்கிட்ட உண்டு. ஔவையார் முதல்ல சொல்லுவார் அச்சம் தவிர் அப்படின்னு சொல்லுவார். பின்னாடி பாரதி சொல்லுவார் ரௌத்ரம் பழகுன்னு சொல்லுவார். அப்படி இருக்கிறப்ப நம்ம எதை பின்பற்றுறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் உண்டு. அதை தாண்டி இன்னும் குழப்பம் உண்டு. முதல் காப்பியமாக இந்த உலகத்திலே தோன்றி தமிழினத்தினுடைய முதல் நூலாக இருக்கக்கூடிய தொல்காப்பியத்திலே முதல்ல தொல்காப்பியர் பொருளதிகாரத்தில் சொல்லுவார், களவியல்ல அகவாழ்க்கை தான் செய்து கொள்ளணும் அப்படின்னு களவியல்ல ரொம்ப வலிந்து சொல்லக்கூடிய தொல்காப்பியர் பின்னால கற்பியல்ல அப்படியே மாறி சொல்லுவார், கற்பனைப்படுவது கரணமோடு புணர குலக்குறி மரபின் கிழவன் கிளத்தி கொடைக்குறி மரபினோர் கொடுக்க கொள்வதுவே அப்படின்னு சொல்றார். அப்படியா முதல்ல காதல் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்ன தொல்காப்பியர் பின்னால அப்படியே மாற்றி என்ன சொல்றாருன்னா,
பெற்றோர்கள் பார்த்து மனம் முடிக்கிறது தான் நம்முடைய நிலத்திற்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்றார். அதற்கும் மேலே இந்த தமிழ் இலக்கியம் முன்னே என்ன சொல்லுதுன்னா, பட்டினத்தார் ஒரு வாழை மரத்தை வச்சுட்டு முன்னை இட்டத்தி முப்புறத்திலே பெண்ணை இட்டத்தி தென்னிலங்கையிலே அன்னை இட்டத்தி அடிவயிற்றிலே யான் இட்டத்தி மூழ்க மூழ்கவேன்னு சொன்னோடனே ஒரு பச்சை வாழை மரம் நெருப்பாக எரியுது. ஆனால் இதே பாட்டை இன்றைக்கு அதை பின்பற்றி நாங்கள் வாழ்ந்து இதே பாட்டை போய் சொன்னோன்னு வச்சுங்களேன், சும்மா இருக்கணும் 8 தொகை 10 பாட்டுன்னு படிச்சுட்டு வந்தா இப்படிதான் பைத்தியம் மாதிரி பேசுவாங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த இலக்கியங்களை நாம் மகிழ்வாக எடுத்துக்கொள்வதற்குத்தான் சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய அடிப்படையான வாதம். பாவேந்தர் ரொம்ப அருமையா சொல்லுவார், இந்த நூல்களை ஏன் வாசிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு பாட்டை சொல்லுவார். நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி காலையில் படி கடும் பகல்படி மாலை இரவு பொருள்படும்படி அகம்படி அகப்பொருள்படி அப்படியே இன்பம்படி இறந்த தமிழ் நான்மறை மீண்டும் பிறந்ததென சொல்லும்படி சுகப்புக படிப்படியாய் புலமை வரும் சொற்பொடி பொய்யிலே முக்காட்படி புரட்டிலே காட்படி வையகமே மாறும் படிக்க வைத்துள்ள நூல்களை ஒப்புவதில் இப்படி துவங்கையில் வருந்தும்படி நூல் நீ ஊன்றிப்படி அடங்கா இன்பம் ஆகும் என்று சொன்ன ஆண்டோர் சொற்பொடி படி ஏறிய படியை இறங்காமல் படி படித்த கல்வியை நாடும் வீடும் ஏடும் நல்வாயாக அப்படின்னு சொல்லுவார். அப்படியா இந்த கவிதையை இந்த நூலை படிச்சுட்டு ஒரு நாள் முழுக்க நான் நூல்களை வாசித்துக் கொண்டிருந்தார். என்னுடைய அகவாழ்க்கையெல்லாம் நான் எப்படி பார்ப்பது? அப்படியாக பார்க்கிற போது இலக்கியங்களை பின்பற்ற முடியாது அப்படிங்கிறத என்னுடைய வாதமாக வைக்கிறேன். ஐயாவே முதல்ல திருக்குறள் சொல்லுகிறப்ப சொன்னாங்க, வாய்மை எனப்படுவது யாதுன்னு ஐயா ஒரு குறளை சொன்னாங்க. இதே குறளை நான் ஒரு தடவை இப்போ கல்வியியல் படித்து கொண்டு இருக்கிறேன். அங்கே போய் பசங்கள்கிட்ட வாய்மை எனப்படுவது யாதனின் அப்படின்னு போய் கேட்டேன் பெண்கள்கிட்ட. அவங்க உடனே சொன்னாங்க, ஐயா லிப்ஸ்டிக்கியா அப்படின்னு சொன்னாங்க. அப்படியாக அந்த இலக்கியத்தை ரசிக்கலாமே தவிர வாய்மை எனப்படுவது யாதுன்னு அந்த பிள்ளைங்கள்ட்ட போய் அதை வாழ்வியலாக்க முடியாது அப்படிங்கிறது எங்களுடைய அடித்தளமான வாதம். இந்த திருவாரூர் நகருக்கு வரலாறை எடுத்து காண்பித்தது எப்படின்னு சொன்னீங்கன்னா, 6ஆம் 7ஆம் நூற்றாண்டுகளில் திருமுறைகளில் இந்த நிலத்தை ரொம்ப பெருமையாக பேசப்பட்டு இருக்காங்க. அதில் ஒரே ஒரு திருமுறை பாடலை இந்த உரைக்கு நான் சாரமாக வைக்க விரும்புகிறேன். அதுல ரொம்ப சொல்றாங்க, நெஞ்சே நிலை பெறுமாறு எண்ணுதியே நீவா நித்தலும் எம்பிரான் கோயில் புக்கு புணர்வதன் முன் அழகிட்டு மெழுகிட்டு பூமாலை புனைந்தேத்தி போற்றி புகழ்ந்து பாடி சங்கரா சயசய போற்றி என்னும் அனல் புனல் செஞ்சடையும் ஆதி ஆரூரா என்று இந்த பாடல். இந்த பாட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விடிய காலையில பிஃபோர் 4:30 எழுந்திரிச்சு கோயிலுக்கு போகணும், அங்க போய் மாப் போடணும்னு சொல்றாங்க. அது யதார்த்தமா வாழ்வியலுக்கு ஆகுமா அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே சொன்னேன், நூல்களை படித்தது வாசித்து அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டும் என்பது கட்டாயம் என்று சொன்னாலும் அதை வாசித்து மகிழ்தல்ங்கிறது ரொம்ப உதாரணம். இந்த எதிர்த்தணியில வந்திருக்காருல அணி தலைவர், அவர் தமிழறிவு அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல்ல தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் காலைகளில் ஐயா ஒவ்வொரு இலக்கியங்களை எடுத்து செய்தியா போடுறாரு. நான் காலையில எதிர்த்து ஏதாச்சும் இல்லை, ஏன்னா நமக்கு காலையில தான் எனக்கு தெரியும் மதியம் தான் பேச போறோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்த உடனே ஐயா ஏதாச்சும் வச்சிருக்காங்களே அதுல இருந்து எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லி அவசரத்துக்கு வேற வழி இல்லையேன்னு சொல்லி எடுக்கிறப்ப அதுல போய் பார்த்தேன், வியூவர்ஸ் ஒரு 4-5 பேர் தான் இருக்காங்க. நான் ஒன்னே எங்க அறிவுலன் ஐயாவை கேட்கிறேன், நாளையிலிருந்து அழகாக அறிவழகன் ஆவது எப்படின்னு ஒரு வீடியோ போட்டு பாருங்க, நல்ல ரீச் ஆயிடும். அப்படியா ஐயா வெள்ளையாவது எப்படி அப்படின்னு கம்பராமாயணத்துல ராவணன் போருக்கு போயிட்டு தோத்து வந்துருவான். அதை கம்பர் ரொம்ப அருமையா வர்ணிச்சு சொல்லுவார். வாரணம் புரத மார்பும் மனையினை எடுத்த தோளும் நாரத நம்பிக்கேற்ப நயம்பட உணர்த்தனாவும் சங்கரன் கொடுத்தவாளும் வீரமும் போட்டு வெறுங்கையே புக்கா. போர்ல தோத்துட்டு வந்தவனை இவ்வளவு வர்ணையோடு சொல்லக்கூடிய கம்பர் இதே ஒரு போர்ல தோத்துட்டு வரக்கூடிய ஒரு பையனை பார்த்து, எங்க ஐயாவே வச்சுக்கொள்ளுங்களேன், வீட்டில் சாம்பார் கரண்டியை வச்சு சாம்பார் வச்சுக்கிட்டு இருக்கப்ப சாம்பார் கரண்டியோடு வைத்து விட்டு இங்கே பட்டிமண்டபம் பேச வந்திருக்கிற எங்கள் ஐயா அவர்களே அப்படின்னு சொன்னா அது நல்லாவா இருக்கும்? அப்படியாக அந்த இலக்கியத்தை ரசித்து தான் செல்ல வேண்டும் அப்படிங்கிறத என் உரைக்கு நான் ரொம்ப அருமையாக இதற்கு வைக்க விரும்புகிறேன். ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி என் உரைக்கு நிறைவு தரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் எதை படிக்கிறாங்க என்ன படிக்கிறாங்கன்னு நான் புத்தக திருவிழாவில் காலை நேரங்களில் பார்த்து கொண்டு இருந்தேன். அப்போ 33வது ஸ்டாலில் அரும்ப விழும் மந்தின்னு எங்கள் ஐயா எழுதின ஒரு புத்தகம் இருந்தது. ஐயா சொல்லி சொன்னாங்க, அதனால சொல்லி வந்திருக்க எல்லாரும் அவசியம் வாங்கிட்டு போயிடணுமா? ஏங்க போய் இவர்கிட்ட போய் சொன்னீங்களா? இந்த இதற்கு மட்டும் ஐயா நீங்க எதனால இந்த கவிதையை இவர் எழுதினாருங்கிறத நீங்க எனக்கு கண்டறிஞ்சு சொல்லணும். பேருந்து பயணம் சீட்டையும் நானும் வீசப்பட்டிருக்கிறோம் உன் வீட்டருகே உன்னை அழைத்து வந்த குற்றத்திற்காக. இதை போய் நம்ம ஆராய்ச்சி பண்ணி இதை பின்பற்றி வாழ்ந்தோன்னு வச்சுங்களேன், வீட்டம்மாவோட வந்திருக்க எங்க ஐயாவுக்கு இரவு உணவோ இல்லை வீட்டுக்குள்ளேயே வச்சு விடுவாங்களா? அப்படியாக இந்த இலக்கியங்கள் என்பதை மனதிற்கு எப்போதெல்லாம் இளைப்பாறுவதற்கு ஒரு இடமாக இருக்கிறதோ அப்படியாக இலக்கியத்தை எடுத்து செல்லுகிற போதுதான் நம் வாழ்க்கைக்கு இருக்குமே தவிர எல்லா இடங்களுமாக இலக்கியத்தை பின்பற்றி இருந்தால் இன்றைக்கு சமூகத்திலே நடைபெற்று இருக்கிற பல அபலமான கேவலமான நிலைகள் இன்றைக்கு ஏற்பட்டு இருக்காது என்பதை சொல்லி நல்லதொரு வாய்ப்பை நல்கி அவைக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நல்ல செய்திகளை சொன்னார்.
வாரணம் பொருத மார்பும் வரையினை எடுத்த தோளும் நாரத முனிவர்க்கு ஏற்ப நயம்பட உரைத்த நாவும் தாரணி மௌலி பத்தும் சங்கரன் கொடுத்த வாளும் வீரமும் களத்தே போட்டு வெறுங்கையோடு இலங்கை புக்கான். தோத்து வந்ததை பாராட்டி எழுதுகிறார். அவன் இப்போ எல்லாத்தையும் இழந்துட்டு வர்றான். அப்போ அவன் எவ்வளவு பெருமைக்குரியவன்கிறத காட்டுறார். அருமையான பாட்டு அது, அருமையான பாட்டு. எல்லாத்தையும் போட்டுட்டு வெறுங்கையோடு இலங்கை புக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறது இருக்க ரொம்ப அழகு. அதை இப்போ யாராவது ஒருத்தன் தோற்று போனவன்கிட்ட போய், இப்போ எலெக்ஷன்லேயே தோற்று போயிடார் ஒருத்தர்கிட்ட போய், இந்த மாதிரி நீங்கள் எப்படி வந்தீங்க தெரியுமா, ஒரு காலத்தில் நீங்கள் இருந்த சிறப்பு அப்படின்னா இதை புதைச்சி விரட்டுறா அவனேம்மா. இப்போ என்ன சொல்கிறாரு, இதையெல்லாம் பின்பற்ற முடியுமா, பச்சு மகிழலாம், நல்லா இருக்குது, இலக்கியத்தில் என்ன அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசலாமே தவிர இதை வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த முடியாது. ஆகையினாலே அந்த இலக்கியங்கள் படிப்பதெல்லாம் ஒரு பொழுதுபோக்குக்காக தான்ங்கிறார். இப்போ நீங்கள் என்ன உங்களை பற்றி ரொம்ப மோசமாக சொல்லியிருக்கேன். நானாக இருந்தால் இந்த நேரத்துக்கு பேசாமல் இறங்கி போயிருப்பேன். தமிழ் இலக்கியங்கள் படித்து இன்புறவா, பின்பற்றி மகிழவா. தமிழ் இலக்கியத்தை சொல்றா தம்பின்னா அவன் என்னென்னமோ சொல்றான். நம்ம அவன் பாஷையில சொல்லணும்னா உருட்டெல்லாம் உருட்டுறான். அப்ப என்ன, ஒண்ணு இல்ல, இலக்கியம் அப்படின்னா ஒரு இலக்கினை, ஒரு நோக்கத்தினை, ஒரு குறிக்கோளை, கொள்கையை இயம்பக்கூடியதாக இருந்தால் மட்டும்தான் இலக்கியம். அப்படி இல்லாத பத்தி இங்க பேச வேண்டியதில்லை. அப்படி இல்லாத பத்தி நம்ம இங்க பேச வேண்டியதில்லை. கிமு 5ஆம் நூற்றாண்டு தொடங்கி இந்த நொடி பொழுது வரை அவ்வாறான இலக்கியங்கள், எண்ணற்ற இலக்கியங்கள் வந்துட்டே இருக்கின்றன. என்ன சொல்றாங்க, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வதற்கான வழிகளை சொல்லுங்க. ரெண்டு வகையா சொல்லுவோம். ஒண்ணு, இப்படி வாழணும், இல்லைன்னா இப்படி வாழக்கூடாது. இப்படி வாழணும்னு சொல்ற இலக்கியங்கள் வேற. அவரு ஒன்னு சொல்றாரு, அவங்களே முரண்படுறாங்களே, நம்ம எப்படி நடக்கிறது, அதான் வரையும். இப்படி வாழணும், இப்படி வாழக்கூடாதுன்னு சொல்ற இலக்கியங்கள். அப்ப இலக்கியங்கள் காலச்சூழலுக்கு தகுந்த மாதிரி எழுதுறாங்க. அந்த அம்மா ஔவையார் எழுதும் போது அச்சம் தவறுன்னு எழுதுனாங்க. அப்ப அது தேவையா இருந்துச்சு. பாரதி வந்தப்ப இங்க ஒரு கோபம் தேவைப்பட்டது. நாட்டுக்கு விடுதலை வேணும், மக்களுக்கு விடுதலை வேணும், ரவுத்திரம் பழகினர். இலக்கியம்ங்கிறது காலத்தின் கண்ணாடி. இந்த ஹீரோவும் வில்லனும் இருப்பாங்க. ஹீரோவை பார்த்து தான் கத்துக்கணும் ஒழிய வில்லனை பார்த்து கத்துக்கப்படாது, கடைசி அடி வாங்கிடுவேன். இந்த பஸ் டிக்கெட் தானே அந்த பிள்ளைய அழைச்சிட்டு வந்துச்சு, அப்படியே விட்டுட்டு போகுது. கொஞ்சமாவது நியாயம் இருக்கா, தர்மம் இருக்கா? அது பஸ் டிக்கெட்டை மட்டும் விட்டுட்டு போல, அந்த பிள்ளைய பத்திரமா அழைச்சிட்டு அந்த பையனையும் விட்டுட்டு போச்சு. எவ்வளவு வாழ்க்கை தத்துவம். சேர்த்து வீட்டுக்கு அழைச்சிட்டு போகணுங்கிற தத்துவத்தை சொல்ற கவிதைய ஒவ்வொரு பையனும் இதை பின்பற்றணும். ஆமாயா, பொண்ணுங்க பின்பற்றணையா, சேர்த்து அழைச்சிட்டு போகணும் அந்த பிள்ளைகளை. இப்படி இந்த கவிதைக்கான நீங்க என்ன சொன்னீங்க, ரொம்ப அழகா வாழ்க்கை பின்பற்ற முதல்வரை வச்சுட்டு பேசுனீங்க கன்னியாகுமரியில். உதவி செய்யறதுனால ஏற்படுற தீங்கை சொல்லி அந்த உதவினால ஏற்படுகிற குரல் வழிகாட்டுனதை சொன்னீங்க. எனக்கு ஒரு அப்படி ஒரு அனுபவம். எப்படி இலக்கியங்கள் வழிகாட்டுது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறது. ஒரு தனியார் கல்லூரியில முதல்வராக இருந்தேன். ஒரு நாள் ஒரு சின்ன விபத்துல கை உடைஞ்சிடுச்சு. வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறேன், தூக்கம் வரல. திருவள்ளுவர் வந்தார். நான் ஒருத்தருக்கும் ஒரு கெடுதலும் பண்ணல, எல்லாருக்கும் நல்லதுதான் பண்றேன், அப்படியே கை உடைஞ்சதுன்னு கேட்டேன். திருவள்ளுவர் சொன்னாரு, கை உடைஞ்சிட்டாடா, நல்லதுன்னாரு. எவ்வளவு பெரிய ஆள் நீ, கை உடைஞ்சிட்டு நல்லதுங்கிறிய எப்படின்னா? நல்லா யோசிச்சு பாடுறா. சில பேர் உனக்கு உடைஞ்சதுக்காக வருத்தப்பட்டிருப்பான், சில பேர் உடைஞ்சிட்டான்னு சந்தோஷப்பட்டிருப்பான், சிலர் வந்து விசாரிச்சிருப்பான், சிலர் உடைஞ்சதுக்காக சந்தோஷப்பட. இதை நீ கண்டுபிடிக்கணும்னா கை உடைஞ்சாதானே கண்டுபிடிக்க முடியும். கை உடையலைன்னா எப்படிரா கண்டுபிடிப்ப? கேட்டிலும் உண்டோர் உறுதி கிளை வரை நீட்டி அளக்கும். இப்படியான தத்துவத்தை உலக இலக்கியங்களே சொன்னதில்லைங்கிற. இதை பின்பற்றது தானே நம்ம துன்பம் வந்தானே ஐயோ வந்துடுச்சு அப்படின்னு அழறதை தாண்டி நமக்கு ஒண்ணு இல்லை. இலக்கியங்களை கொஞ்சம் நல்லா பார்த்தோம்னா தெரியும். ஒரு சித்த வைத்தியர், அவர்கிட்ட ஒரு சீடன் ரொம்ப நாளா மருத்துவம் கத்துக்கணும்னு ஆசைப்படுறான். அவர் கத்துக் கொடுக்கவே மாட்டார். கடுப்பாயி உட்கார்ந்துருக்கான். ஒரு நாள் வைத்தியர் கொஞ்சம் எட்டி போயிட்டாரு, நம்ம தீன்சா மாதிரி வச்சுங்களேன். வைத்தியர் எட்டி போயிட்டாரு, அந்த பையன் உட்கார்ந்துருக்கான். ஒருத்தர் தலைவலின்னு வர்றான். வந்தோடனே மருந்து கொடுக்கணுங்கிறான். இல்ல வைத்தியர் இல்லாம கொடுக்க முடியாதுன்னா தலைவலி ரொம்ப யோசிக்கிறான். இந்த நேரத்தில் நம்ம ஒரு மருந்து கொடுத்தோம்னா அது சுகமாயிட்டுனா வைத்தியர் நம்மளை பாராட்டுவாரே அப்படின்னு சொல்லிட்டு ஓலைச்சுவடியை பெறட்டுறான். அதுல எழுதிருக்கு, இரு குரங்கின் சாரெடுத்து தேய். உடனே ஓடினான் நம்ம தினேசுதீன் சா மாதிரி. 2 குரங்க புடிச்சு கட்டிச்சு மூஞ்சுக்கெல்லாம் ஒரு ரத்தமா வலிஞ்சு கொண்டாந்து அது கையை வெட்ட போற நேரத்தில் குரு வந்தார். என்னடா செய்யற?
இரு குரங்கின் சாரகத்து. இதுக்கு தாண்டா நான் உனக்கு வைத்தியம் சொல்லி கொடுக்கல. குரங்குக்கு முசுன்னு ஒரு பேர் இருக்குது. இரு குரங்குன்னா முசு முசுக்க இலைய எடுத்து தலையில தேயின்னு இருக்குது. அது தெரியாம நீ குரங்கு கையை வெட்ட போறியே, உனக்கு அறிவு இருக்கான? அப்ப இலக்கியத்தை அதோட இன்னொரு பார்வையோடு நம்ம பார்க்கிறப்பதான் நாம அந்த வாழ்க்கைக்கான விஷயமாக பெற முடியும். சாப்பிடுறது எப்படின்னு திருக்குறள் சொல்லித்தரு. எங்க தாத்தா சாப்பிட்டு முடிச்சோடனே எங்க ஆத்தா வெத்தலை பாக்கு கொடுத்துச்சு. எங்க அப்பா சாப்பிட்டு முடிச்சோடனே எங்க அம்மா சுகர் மாத்திரையும் பிபி மாத்திரையும் கொடுத்துச்சு. நான்லாம் சாப்பிடுறது சாப்பாடான்னு தெரியல. வீட்டம்மா வேற வந்திருக்கிறாங்க. பொதுவா வச்சுக்குவோம், பொதுவா வீடுகள்ல சாப்பிடுறது சாப்பாடான்னு தெரியல. இப்ப இந்த சூழல் ஒண்ணு இல்லை. இப்ப எங்க வீட்டுல எல்லாம் இட்லி டிஃபன் தான் நம்ம வீடுகள் எல்லாம். எங்க வீட்டுன்னு சொன்ன பிரச்சனை 3 வகையான சட்னி. இங்க வருவாய் கோட்டாட்சியர் கேட்கறாங்க, புதினா சட்னி தேங்காய் சட்னி இல்ல, நேத்து வச்சது முந்தா நாள் வச்சது. அதுக்கு முதல்ல பிரிச்சுன்னு ஒரு சனியனை கொண்டு வந்து வச்சுட்டு இப்ப வள்ளுவர் சொல்றார், மருந்தே இல்லாம வாழணுமா? வலி இருக்குடா, மருந்தே வேண்டாம், பார்மசிஸ்ட் எதுவும் வேண்டாம், வலி இருக்கு. என்னது? சாப்பிட்டது செரிச்சிட்டுன்னு தெரிஞ்சு சாப்பிடு. மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது தோற்று. யார் சொல்லிக் கொடுப்பா? ஒரு மகிழ்ச்சிக்காக மட்டுமா? வார்த்தை விளையாட்டுக்காக மட்டுமில்ல. இதுல நிறைய செய்தி, இப்படி நிறைய செய்திகளை சொல்லிட்டு ஒரே ஒரு பாட்டு புறநானூர்ல என்னோட கல்யாண பத்திரிகையில பின்னாடி அச்சிருச்சது. புறநானூர்ல ஒரு பாட்டு, பக்குடுக்கை நன்கணியார் எழுதின பாட்டு. இந்த வாழ்க்கை, இந்த உலகத்தை பார்க்கிறப்ப நிறைய துன்பம் இருக்குது, இன்பம் மாறி மாறி வருது. இது வாழ்க்கையான்னு கேட்கிற தோணுது. ஒருத்தர் எழுதுறான், ஐயா 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஊர்ல ஒரு வீட்டுல ஒருத்தர் இறந்து போயிடுறாங்க, எல்லாரும் அழுகுறாங்க. அதே ஊர்ல இன்னொரு வீட்டுல ஒருத்தங்க கல்யாணம் நடக்குது, எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. ஒரே நேரத்தில் ஒரு வீட்டுல சோகத்தையும் இன்னொரு இடத்துல துன்பத்தையும் தருகிறது இறைவன் பண்பில்லாதவன் சொல்றான். சொல்லிட்டு என்ன சொல்றான்னா, இந்த வாழ்க்கைங்கிறது இன்பமும் துன்பமும் நிறைந்ததுன்னு யாரு புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் நிம்மதியா வாழ முடியும். ஓரில் நெய்தல் கரங்கன்னு தொடங்குற அந்த பாட்டுல இந்த வாழ்க்கை படைத்தோர் மன்ற பண்பிலாளன் இன்னாதம்மை உலகம் இனிய காண்ப அதன் இயல்புணர்ந்தோரே. இப்படி எண்ணற்ற செய்திகள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இலக்கியங்கள் நமக்கு வழிகாட்டு. தம்பி ஒரு பாட்டு சொன்னான், நூலைப்படி. அதுல பாரதிதாசன் சொல்றான், கல்லாதவர் வாழ்வது எப்படி? படிக்கல எப்படிடா வாழ முடியும்? நீ திருக்குறள் அவ்வளவு செய்தி படிக்காம எப்படிடா இருக்கேன்னு கேட்கிற செய்தி. இப்படி எப்படி யோசித்தாலும் சரி, கடைசியா வள்ளுவர் பீனல் கோடு என்ன சொல்லு? வள்ளுவர் பீனல், அது அந்த திருக்குறளுக்கு ஒரு பெரிய சிறப்பு இருக்கும். நிக்க சொல்லி போட்டிருப்பாரு, அந்த எதுவும் படிச்ச இலக்கியங்கள் படி நிக்கணும் போட்டிருப்பாரு. ஆனா ஒரு துணைக்கால் கூட வாங்கியிருக்க மாட்டான். எவ்வளவு செய்தி கற்க. எங்க பேராசிரியர் ரொம்ப அழகா அதை சொன்னாங்க, கற்க கற்றபடி கசடர கற்க கற்றபடி நிற்க அதற்கு தக. அப்ப எந்த வகையில் பார்த்தாலும் இலக்கியங்கள் நாம் பின்பற்றி வாழ்வதற்கு, மனித வாழ்க்கையை நல்ல முறையில் எடுத்து செல்வதற்காகத்தான் இருக்கின்றன. அதை அந்த வழியில் பார்க்கறதுனாலதான் இன்னும் ஒண்ணுல நம்ம தமிழ்நாட்டை எடுத்துங்களேன், உலகம் முழுக்க ஜாதி மத இன வேறுபாடுகளால நிறைய சண்டைகள் நடக்குது. இந்தியாவிலேயும் நிறைய மாநிலங்கள் நடக்குது. தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு இல்லை. உடனே இவர் வேற ஏதோ சாயம் பூசிடாதீங்க. தமிழ்நாட்டில் பிற மாநிலங்களை ஒப்பிடுகிற அளவுக்கு தமிழ்நாட்டில் இல்லை. காரணம், திருக்குறளையும் இலக்கியங்களையும் நாம் மக்களிடம் கொண்டு சேர்த்திருக்கிறோம். தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர்கள்லாம் குறள் தெரியாது, ஆத்திச்சூடி தெரியாது, ஆனால் என்ன அர்த்தம்? பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் கொண்டு சேர்த்திருக்கிறோமே. அதுலயும் முக்கியமா என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்க்கிறாங்க, எதையாவது பண்ணிடலாம், ஆனா முடியல. காரணம், இலக்கியங்களை மக்களிடம் மிக சிறப்பாக கொண்டு சேர்த்து. ஜாதி இல்ல, யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான், ஆக மொத்தம் எல்லாருமே 10ஆம் மாசம் தான் சொல்றாங்களே. நீதி, உயர்ந்தமதி, கல்வி, அன்பு நிறைய உடையவர்கள் மேலோ யாரு? எப்படி இந்த மக்களுக்கு இது வந்ததுன்னா இலக்கியத்தின் வாயிலாகவே வந்தது. எனவே பாண்டிய மன்னனை நினைவில் வைத்திருக்கிற நடுவர் நல்ல தீர்ப்பு வழங்க வேண்டும் என சொல்லி தந்த வாய்ப்பிற்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாம் சரி பேசினார். கடைசியில் பாண்டிய மன்னன் நினைவு வச்சுன்னா நீ தப்பா சொன்னா கதை முடிஞ்சு போயிடுங்கிறார். நல்ல நல்ல கருத்துக்களை சொன்னார், அருமையான கருத்துக்களை வாரி வழங்கினார். நிறைய எடுத்துக்காட்டு எல்லாமே பின்பற்றி நீங்கள் யாராச்சும் சொல்லாதீங்க. ஒரு சினிமா பார்த்தோம்னா அந்த ஹீரோ என்ன சொல்கிறான்னு பார்க்கணுமே தவிர வில்லன் என்ன சொல்கிறான்னு பார்க்கக்கூடாது. நீங்கள் வில்லன் சொன்னதாக பார்த்துட்டு வர்றீங்க, உங்களுக்கு தான் சேர்த்து சொல்கிறாருமா. அதனால் அவர் சொன்னதெல்லாம் எப்படி சரியான பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். பாரதி சொல்கிறான்,
சாதிகள் இல்லையடி பாப்பா குலத்தாட்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். அந்த அந்த குலத்தாட்சி உயர்ச்சி சொல்லல் பாவம்ங்கிறத அவனுடைய தனித்தன்மை தெரியுது. எல்லாரும் என்ன சொன்னான், அவனை தொட்டா பாவம்னா, அவன் இந்த பக்கம் வந்தான்னா பாவம்னா, அவன் இங்கே வந்தால் இடத்த கழுவி விடணும்னு சொன்னான், பாவம்னு சொன்னான். பாரதி சொல்கிறான் அப்படி சொன்னால் பாவம்டாங்கிற. தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். அவன் தாழ்ச்சி உயர்ச்சி என்பது தான் நீதி, சொல்லாமல் இருந்தால் பாவம்னா, சொன்னா பாவம்டா. பாரதி அதை அந்த வார்த்தையிலேயே எவ்வளவு அழகாக கொண்டு வந்து காட்டி நம்ம எல்லாம் சமமாக இருங்க, ஒற்றுமையாக இருங்க, எல்லாரும் நல்லா இருங்க அப்படிங்கிறது தானே இலக்கியம் சொல்லுது. இதெல்லாம் பின்பற்ற முடியாதா? அவர் கேட்குறது சுலபமாக கேட்குறாருமா, நீங்கள் அதை கொஞ்சம் யோசனை பண்ணி பதில் சொல்லுங்கள். தீன்ஷா. அருமையான தலைப்பு. தமிழ் இலக்கியங்கள் என்ன சொல்லுது? வாழ்க்கைக்கு வாழக்கூடிய தத்துவத்தை சொல்லுதா, இல்லை படிச்சுட்டு அதை நம்ம சிரிச்சுட்டு போகிற மாதிரி அந்த சிந்தனையை மட்டும் தருதா அப்படின்னு. எதிரணியிலிருந்து அண்ணா அறிவண்ணா அழகாக பேசிட்டு போயிட்டார். அவர் ஒரு பேராசிரியர்னு அழகாக பாடம் எடுத்துகிட்டு போயிட்டார். கிளாஸில் இப்படி தான் நடத்துவார். அப்படியே நம்புற மாதிரியே இருக்கும், ஆனால் இப்படி தான் இருக்கும். அவரோட ஸ்டூடெண்ட்ஸும் இங்கே நிறைய இருக்காங்க. அதாவது இன்னைக்கு என்ன சூழ்நிலையில் இருக்குன்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில் தமிழ் இலக்கியங்கள் அப்படின்றது மதிப்பான எண்ணங்களை தேடி வாழ்க்கை கூடிய வாழ நிலையில் இன்னைக்கு இருக்குன்னு சொன்னால் நிச்சயமாக இல்லை. மதிப்பெண்களுக்காக மட்டுமே படிக்கக்கூடியவைகளாகத்தான் இன்றைக்கு நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் இருக்கு. உண்மையான விஷயமா இல்லையா? சிலப்பதிகாரமாக இருக்கட்டும், கம்பராமாயணமாக இருக்கட்டும், எல்லாமே அதனுடைய வாழ்த்துறையா 5 மார்க்கா 10 மார்க்கா 15 மார்க்கான்னு நம்ம பிள்ளைங்கள் எல்லாருமே அதை ரொம்ப சீரியஸாக தான் படிக்கிறோம். என்ன சொல்லுது ஏது சொல்லுதுன்னு சிந்திச்சு படிக்கக்கூடிய நிலைமையில நம்ம இல்லை. இன்னொரு விஷயம் சொல்லிட்டு போனார், நாங்கள்லாம் வில்லன்களை மட்டுமே பார்த்து வாழ்ந்துட்டு இருக்கோன்னு. ஐயா, ஹீரோக்கும் வில்லனுக்கும் ஒரு 2 டிஃப்ரென்சேஷன் இருக்குயா. ஹீரோ அப்படின்றவன் எப்பவுமே நல்லவன் மாதிரி நடிச்சுட்டே இருப்பான், அப்பதான் அவன் ஹீரோ. வில்லன்றவன் அப்படி கிடையாது, நான் வில்லன்டா, உண்மையதான்டா பேசுவேன், நான் இப்படிதான் அப்படின்னு சொல்றான் இல்லையா, அதுதாங்க வில்லன். அப்படிதான் நாங்களும். தமிழ் இலக்கியங்கள் என்ன சொல்லுது எங்களால் பின்பற்ற முடியுதா? முடியல. நாங்கள் படிக்கிறோம், அதை சிரிக்கிறோம், சிந்திக்கிறோம், அவ்வளோதான். அதாவது அழகான ஒரு வரி இருக்கும், நோக்கினாள் நோக்கினாள் பற்றி ஐயா சொன்னார். அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள். பக்கத்திலே உங்கள் பெற்றோரும் காவல்துறையும் உங்களை நோக்கி கொண்டே இருக்கிறது. நொங்கு நொங்குன்னு நொங்கு எடுத்து ஜெயிலில் போட்டுருவாங்க. இன்னைக்கு நம்மளுடைய கவர்மெண்ட் பெண் பிள்ளைகளுக்கான பாதுகாப்பு சட்டத்தை இன்னும் முன்னிறுத்தி கொண்டு வந்திருக்காங்க. உண்மையான விஷயமா இல்லையா? இதை இன்னைக்கு நம்ம சொல்ல முடியுமா? நான் அவளை பார்த்தேன், அவன் என்ன பார்த்தான், இங்கே இருக்கிற எல்லாரும் எங்களை பார்த்தாங்க, கடைசியில் என்னை பெற்றோர் ஜெயிலில் பார்த்தாங்கன்ற நிலைமையை ஆகி போயிடும். அப்படிதான் இருக்கு. 550 ஒரு பாடல் வரிகள் அழகாக சொல்கிறாங்க. ஒரு கப்புள்ஸ்னால் எப்படி இருக்கணும், இல்லை ஒரு கணவன் மனைவி காதலர்கள்லாம் எப்படி இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. சுனைவாய் சிறுநீரை எய்தாதென்று எண்ணிய பிணைமான் இனிதுண்ண வேண்டி கலைமான் கள்ளத்தின் ஊற்றும் சுரம் என்பர் காதலல் உள்ளம் படைந்த நெறி அப்படின்னு சொல்லி அழகாக சொல்கிறாங்க. என்னன்னா, 2 மான் இருந்துச்சான் காட்டில். மான்கள் எல்லாம் தெரியும் இல்லையா? அப்போது ஒரு சுனையை சின்ன நீரூற்றை தேடி போச்சான். அந்த நீரூற்றை பார்த்தோன்னு சொன்னால் கொஞ்சோன்னு தண்ணி தான் இருந்துச்சான். அப்போ இந்த 2 மானும் என்ன பண்ணிச்சான், போய் தன்னோட வாயை வச்சு நீர் அருந்த ஆரம்பிச்சிச்சான். அப்போ ஒரு மான், ஆண்மான் பெண்மான் 2 மானும் அப்பையும் கப்பலாக தான் போயிருக்காங்க. அங்கே போயிட்டு ஆண்மான் நீர் அருந்ததுன்னு சொல்லி பெண்மான் வெயிட் பண்ணிச்சான், இல்லை பெண்மான் நீர் அருந்தட்டுன்னு சொல்லி ஆண்மான் வெயிட் பண்ணிச்சான். இதன் மூலமாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழணும் அப்படின்ற வாழ்க்கை தத்துவத்தை சொல்கிறதாக சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம அப்படி கடைபிடிக்கிறோமா? அப்படியா இருக்கு? ஆஃபீஸ் விட்டு நீ ஃபர்ஸ்ட் வரியா, நான் ஃபர்ஸ்ட் வரேனா? நான் ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டு நீ ஜொமேட்டோவில் ஆர்டர் போட்டுக்க, உனக்கு என்ன வேணுமோ நீ சாப்பிட்டுக்க, எனக்கு என்ன வேணுமோ நான் சாப்பிட்டுக்கன்ற நிலைமை இன்னைக்கு இருக்கா இல்லையா? உண்மையான விஷயமா இல்லையா? உண்மையாக பேசணும். எங்களெல்லாம் நம்மெல்லாம் வில்லன் லிஸ்ட்டில் சேர்த்துட்டு போயிட்டார். நம்ம ஹீரோவாக நடிக்கக்கூடாது இல்லையா? அதே போல் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமைகள் எல்லாம் நம்மளுடைய இலக்கியங்களை நம்ம பின்பற்றி வாழணுன்றது ரொம்ப கடினமான விஷயமா தான் இருக்குது. குறுந்தொகையில் இன்னொரு பாட்டு அழகாக சொல்கிறாங்க. என்ன பாட்டுனா, எல்லாருக்குமே தெரிஞ்ச பாட்டு, அது ரொம்ப ஒரு இன்பமான பாட்டுன்னு கூட சொல்லலாம். அவ்வளோ என்ஜாய் பண்ணுவோம். யாயும் ஞாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர் யானும் நீயும் எவ்வழி அரிதும்
செம்புழப் பயல் நீர் போல அன்புடைய நெஞ்சம்தாம் கலந்தனவே அப்படின்னு அழகா சொல்றார். என்ன சொல்றாங்கன்னா, யாயும் யாயும் யாராகியரோ, அதில் அழகா சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, செம்புழப் பயல் நீர் போல அன்புடை நெஞ்சம்தாம் கலந்தனவே. அதாவது செம்மண் இருக்கும் இல்லையா, அந்த செம்மண் வந்து மழை பெஞ்சிச்சு நீர் வந்துச்சுன்னு சொன்னால் ரெண்டும் ஒன்றோடு ஒன்று கலந்து அதில் செம்மண் எங்கே இருக்குது, அந்த நீரினுடைய நிறம் எங்கே இருக்குன்னு பிரித்து பார்க்க முடியாது. ரெண்டும் அந்த அளவுக்கு ஒத்துமையாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை நிலைமை அப்படி இருக்கா? காதலர்களாக இருக்கட்டும், கல்யாணம் பண்ணவங்களா இருக்கட்டும், ஒரு கேள்வி கணவனோ மனைவியோ ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் கேள்வி கேட்டாங்கன்னு வச்சுக்கோ, நான் யார் தெரியும்ல, எங்கள் அப்பா யார் தெரியும்ல, என் தாத்தா யார் தெரியும்ல, நீ என்ன பார்த்து கேள்வி கேட்டியா, நீ என்னையே சமைக்க சொல்லிட்டியா, நான் வச்ச ரசம் மாதிரி இல்லை நீ சொல்லிட்டியான்னு சொல்லி அடுத்த நிமிஷம் எங்கே போய் நிற்கிறோம்? கோர்ட்டில் போய் நிற்கிறோம். இன்னைக்கு ஆராய்ச்சி சொல்லுதுங்க, இன்னைக்கு டிவோர்ஸ் லிஸ்ட் இன்னைக்கு இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இன்னைக்கு அதிகரிச்சிருக்குன்னு ஆராய்ச்சி சொல்லுது. அந்த நிலைமையில தான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னொரு பாட்டு அழகா சொல்றாங்க, அலியா அலியா யாயிழை அன்பு பெரிதுடையான் பழியும் அஞ்சும் பயமலை நாடான் நில்லா மையே நிலையார்களின் நல்லிசை வேட்ட நயனுடைய நெஞ்சீர் கடப்பாட்டாளனுடைய பொருள் போல தங்குதற்குரியதன்று நான் அங்களுள் மேனி பாய பசப்பே அப்படின்னு. என்னன்னா, ஒரு மானுடன் அவன் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியோ அல்லது கல்யாணம் செஞ்ச பிறகு குடும்பத்துக்காகவோ பொருளீட்டும் பொருட்டு வெளியில் போயிட்டான், தலைவன் வெளியில் போயிட்டான். அந்த வீட்டில் இருக்க அவனுடைய காதலியோ அல்லது அந்த வீட்டத்தில் இருக்கக்கூடிய அம்மையாரோ கணவனை நினச்சி நொந்து நொந்து வடிஞ்சு நூலாக போகிறாங்க. என்னுடைய கணவன் இங்கே இல்லையே, என்னுடைய பாசத்தை கொட்டுறதுக்கு இங்கே இல்லையே, நான் சமைச்சு கொடுக்குறத சாப்பிட்றதுக்கு இங்கே இல்லையேன்னு சொல்லி அந்த அம்மையாருடைய மேனி உருகி பசப்பாய அப்படின்னு ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு தோழி வந்து சொல்கிறாங்க, அப்படிலாம் இல்லை, உன்னுடைய கஷ்டம் சீக்கிரம் தீந்து போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு நிலைமை அப்படியா இருக்குது சொல்லுங்க? அதுவும் கல்யாணம் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம பொண்ணு பார்க்குறதும் மாப்பிள்ளை பார்க்குறதும் எவ்வளோ பெரிய ரிசர்ச். பிஹெச்டி கூட முடிச்சு நம்ம ஸ்காலரில் வாங்கிடலாங்க. ஒரு பொண்ணும் பையனை இன்னைக்கு தேடுறது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது. அது பெற்றவங்களுக்கு தாங்க தெரியும். அது பொண்ணு பார்க்குறதுக்கு முன்னாடியோ மாப்பிள்ளை பார்க்குறதுக்கு முன்னாடியோ அவ்வளோ கண்டிஷன்ஸ் இருக்குது நடுவர்களே. அவ்வளவு பெரிய கஷ்டத்தை ஏமா அப்பா அம்மா கொடுக்கணும்? என்ன வேலையில் இருக்க நீ? குறிப்பா கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கீங்களா, இல்ல ஃபாரின் செட்டில்டா, யூஎஸ் செட்டில்டா, கிரீன் கார்டு வச்சிருக்கீங்களான்னு கேட்டுட்டு தான் இன்னைக்கு மாப்பிள்ளை பார்க்குற வேலையே ஆரம்பிக்கிறோம். இல்லைன்னா பையன் ரிஜெக்டட். நீ கல்யாணம் பண்ண போறதுக்கு முன்னாடி போய் பொருளீட்ட போற, கல்யாணம் பண்றதுக்கு அப்புறமா போய் பொருளீட்ட போற. எங்க அப்பா என்ன அப்படியே எங்களை வளர்த்துட்டு இருக்காரு, எங்களுக்கு அவ்வளோ கஷ்டமா நீ கொடுப்பேன்னு சொல்லி இன்னைக்கு இதெல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயமா இருக்கு. அதுல இன்னொரு விஷயம், யூஎஸ்ல கிரீன் கார்டு வச்சிருக்கேன், யூகேல வச்சிருக்கேன்றவங்களாம் இன்னைக்கு ஊரை விட்டு துரத்திட்டு இருக்கான். அதனால இந்த கண்டிஷனை வந்து கட் பண்ணிடணும். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்றும் உரியர் பிறர்க்கு. அழகா வள்ளுவர் சொல்லியிருப்பாருங்க. அதாவது இன்னைக்கு நான் அன்பை மட்டுமே வச்சிருக்கேன், ஒருத்தவங்க வீட்டுக்கு போறேன், நான் அன்பு வந்திருக்கேன், என் கையில எதுவுமே இல்லை, அன்பு மட்டுமே கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னா ஏத்துப்பாங்களா? அதாவது வள்ளுவர் அழகா சொல்லியிருக்காருங்க, அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ்னு சொல்லியிருக்காரு. எங்க ஒரு கெஸ்ட் வீட்டுக்கு ஒரு தடவை சும்மா போயிட்டு மறுதடவையும் போய் அத்தாச்சி அண்ணன் மாமா மச்சான் கதவை தட்டி தான் பாருங்களேன், வீட்டில் வெளியே பூட்டு தொங்க உள்ள ஆள் இருப்பாங்க. அந்த நிலைமை இன்னைக்கு இருக்கா இல்லையா? இதை நம்ம பின்பற்ற முடியுமா? அன்பு மட்டும்தான் வாழ்க்கை, அன்பு தான் எல்லாத்தையும் கொடுக்குன்னு சொன்னா இல்லைங்க. இன்னைக்கு பொருளாதாரம், பொருள்நிலை, சூழ்நிலை, இன்னைக்கு பொருள் இருந்தாதான் மனிதனுடைய மதிப்பு அப்படின்றதுக்கு என்ற நிலைமையில இன்னைக்கு நம்ம இருந்துட்டு இருக்கோம்னு சொன்னா உண்மையான விஷயமா இருக்குங்க. 1000 யானையை கொன்று வீழ்த்திய போர் வீரனுக்கு பாடப்படுவது பரணி. ஒன்றும் இல்லை, நம்ம அறிவையாவே எடுத்துக்கோங்க, இங்கே இருக்கிறவங்களையும் எடுத்துக்கோங்க. நீங்கள் போர்க்களத்துலலாம் போய் 1000 யானையெல்லாம் கொல்ல வேணாங்க. மாமியாருக்கும் மருமகளுக்கும் நடக்கிற சண்டையில தீர்ப்பை மட்டும் சொல்லிட்டு போயிடுங்க. உங்களுக்கு பரணி இலக்கியத்தை நாங்களே பாடிடுறோம். முடியுமாயா? முடியாது. கவிதையில் அழகா ஒரு பையன் ஒரு கவிதை எழுதியிருக்காங்க. இந்த கவிதையை ஐயா கேளுங்கய்யா. என்ன அப்படின்னா, இந்த காலத்துக்கு இப்போ நம்ம இந்த இருக்க கிளைமேட்டுக்கு நல்ல ஏத்தமான ஒரு கவிதை தான். குளிர் அதிகமாக இருக்கிறது என்று ஜன்னலை மூடிவிடாதே, பாவம் இரவு முழுவதும் உன்னை பார்க்கலாம் என்று வந்த அந்த நிலவும் என்னை போல் தவித்து போகும் உன்னை காண முடியாமல் சொல்றாங்க. அடிக்கிற குளிருக்கு ஜன்ன கதவை திறந்து விட்டுட்டு உட்காந்துருந்தோன்னா கதையாகுமா? இழுத்து
இழுத்து போத்திட்டு இருக்கிற எல்லா கதவையும் மூடிட்டு இருக்கிற பெட்ஷீட்லயே எது கனமான பெட்ஷீட்டோ அதை போத்திட்டு தானேங்க தூங்குறோம். இந்த கவிதைகள் எல்லாம் நம்ம இன்பமாக சிரிச்சு சிந்திக்கக்கூடிய ஒரு கவிதைகள் தான். அதை பின்பற்றி வாழ முடியும்னு சொன்னா நிச்சயமா முடியாதுங்க. சிலப்பதிகாரத்தை பத்தி அழகா சொல்லிட்டு போனாங்க. மகாபாரதமோ சிலப்பதிகாரமோ ராமாயணமோ எல்லாத்தையும் எடுத்துக்கங்க, அத்தனையிலையும் பெண் பிள்ளைகள்னால தாங்க எங்க பிரச்சனை. பொம்பளை பிள்ளைய பின்பற்றி போயிருப்பான், வாழ்க்கையை தொலைச்சிட்டு போய் நிற்பான். ஆமாவா இல்லையா? அதாவது ஒரு விஷயம் அழகா, வேள்வியில் உதித்த மகள் நம்மளுடைய பாஞ்சாலி, வேள்வியில் உதித்த மகள். நமக்கு வீரம் சிரிக்க வேண்டும், பெண்ணியம் காக்க வேண்டும் சொன்னா அவளுடைய அந்த வசனங்களையும் அவளுடைய அந்த கதாபாத்திரத்தையும் படிச்சுன்னு சொன்னா பெண் பிள்ளைகளுக்கு மேலும் மேலும் வீரம் செறிவூட்டும். அப்படிப்பட்ட பதஞ்சலி 5 கணவன்களை கொண்டவர். நடைமுறைக்கு சாத்தியமா சொல்லுங்க? முடியுமா? இன்னைக்கு முடியாது. உண்மையான விஷயம் அது இல்லை, நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. நம்மளுடைய மதுரையே எரிச்சிட்டு போயிட்டாங்க அக்கா கண்ணகி மாதிரி இன்னைக்கு நீதி கேட்டு நடக்க முடியுமா? பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க, இல்லை இந்த அம்மா பைத்தியம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆக இலக்கியங்கள் அப்படின்றதும் இலக்கணங்கள்ன்றது நம்மளுடைய வாழ்க்கை நடைமுறைக்கு ஒத்து வராது. படிக்கலாம், சிரிக்கலாம், மகிழலாம், தவிர இன்றைய சூழ்நிலையில் பின்பற்றி வாழ்வது என்பது கடினமே என்று கூறி இந்த நல்வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அவங்க சொல்கிறது தான் சரியாக இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நினைக்கும்படியா எவ்வளவு அழகாக பேசிட்டு போயிருக்காங்க. அருமையான பேச்சு, நடைமுறைக்கு ஏற்றது அல்ல அப்படிங்கிறத அருமையாக அவங்க தன்னுடைய கருத்துக்களை அருமையாக வரிசைப்படுத்தி அழகாக சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் எடுத்து எங்கள் அம்மா அருமையாக பேச வருகிறார்கள். அவர்களை பேசுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரே ஒரு கேள்வி, அதுக்கு நீங்க ஒரே ஒரு பதில சொல்லிட்டீங்கன்னா முடிச்சுட்டு போயிடலாம். அப்பாடி. ஆமா, என்ன கேள்வி தெரியுங்களா? படித்தவர்கள் எல்லாம் பண்பட்டிருக்கிறார்களா? இலக்கண நூல்களை படித்தவர்கள் பண்படுத்தப்பட்டிருக்கிறார்களா இல்லையா? பண்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், அப்படிதானே? ஆனா அந்த பண்படுத்தப்படுவது மகிழ்ச்சி செய்யும் விளைவா, பின்பற்றப்படுவதால் வர விளைவா? பின்பற்றினா மட்டும்தாங்க வர முடியும். அவரு சொன்ன பாட்டையே நான் பாடுறேன். இப்ப நூலை படி சங்கத்தமிழ் நூலை படி, முறைப்படி நூலை படி சங்கத்தமிழ் நூலை படி, காலையில் படி கடும் பகல் படி, மாலை இரவு பொருள் படும் படி, நூலை படி சங்கத்தமிழ் நூலை படி, கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும், அப்படி கல்லாதவர்கள் வாழ்வதெப்படி, அறம்படி பொருளை படி அப்படியே இன்பம் படி, இறந்த தமிழ் நான் மறை பிறந்ததென்று சொல்லும்படி, அகப்பொருள் படி அதன் படி, புறப்பொருள் படி நல்லபடி, புக புக படிப்படியாய் புலமை வரும் எனும் சொற்படி, புக புக படிப்படியாய் புலமை வரும் எனும் சொற்படிதான் எழுதியிருக்காங்களே தவிர மகிழ்வு வரும்னு யாரும் எழுதல நடுவர்களே. இந்த பாட்டை நான் ஏன் தெரியுமா பாடினேன்? நான் தான் பாடுறதுக்கு தகுதி. ஏன்னா நான் பாண்டிச்சேரியிலேருந்து இங்க வரேன். காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடிய பாரதி வாழ்ந்த ஊர் புதுச்சேரி. அந்த பாரதியை பின்தொடர்ந்த, பாரதியை பின்பற்றிய பாரதிதாசன் வாழ்ந்த ஊர் எங்களது புதுச்சேரி. அந்த பாரதிதாசனை பின்பற்றிய தமிழ் ஒளி பிறந்த ஊரும் எங்களது புதுச்சேரி. ஒருவரை ஒருவர் பின்பற்றியதால் தான் தமிழுக்கு அத்தனை இலக்கணங்கள் வந்து சேர்ந்தது என்றால், இலக்கணங்கள் பின்பற்றி வாழவா இன்புற்று மகிழவா? சொல்லுங்க நடுவர்களே. எல்லாருமே அங்க வாழ்ந்தவங்க. ஆனா பாண்டிச்சேரின்னு சொன்னா இன்னைக்கு வேற ஒரு ஃபேமஸா மாறிட்டு போயிட்டு இருக்கு. அது ஒரு பேர் வாங்கிட்டுமா? அப்படி ஒரு நல்ல ஹோட்டல்ல சாப்பிட்றோம், எல்லாரும் அங்க போய் சாப்பிடுங்க, இது நல்லா இருக்கும் சொல்லுவோமா இல்லையா? ஒரு மருத்துவமனைக்கு போறோம், பல நோய்கள் இருக்கு, அந்த இடத்துல போயிட்டு என்ன சொல்லுவோம்? அந்த டாக்டர்கிட்ட போ, உனக்கு உடம்பு சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவோம். அதே ஒரு வேலையை தான் நான் படித்து என்னை முன்னேற்றி கொண்ட இந்த தமிழ் நூல்கள் இருக்கு, நீங்களும் படிங்க, உங்களுடைய வாழ்க்கையும் முன்னேறும் என்று சொல்வதற்குத்தான் இந்த நூலக, இந்த புத்தக திருவிழாவே. அவங்க திருவிழாவை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. திருவிழா நினைச்சுக்கிட்டு மகிழ்வுரத்தான் வந்து பேசிட்டு இருங்க. அம்மா, இது புத்தக திருவிழா. இது நிச்சயம் பின்பற்றி வாழ்வதற்காக மட்டும்தான் இருக்கும். பின்பற்றி வாழ்வதற்கா இன்புற்று மகிழ்வதற்கா அப்படின்னு பேசும்பொழுது, ஒன்று
பின்பற்றி வாழ்ந்ததால நாம் என்ன பலன் அடைஞ்சோம், பின்பற்றி வாழ தவறியதால நாம் எதை இழந்தோம் இப்படின்னு பார்த்தாலே எதுக்கு அப்படின்னு தெரிஞ்சிடும். பின்பற்றி வாழ்வதால் நம்ம அடைஞ்சிருக்க நன்றி, நம்ம நல்லது என்னென்ன தெரியுங்களா? முதல்ல மொழி பற்றுன்னு நான் சொல்லுவேன். ஜாதி என்றும் மதம் என்றும் இனம் என்றும் எந்த வகையில் பிரிந்திருந்தாலும் தமிழன் என்ற ஒரு சொல் நம்மை சேர்க்கிறது என்று சொன்னால் அந்த அந்த தமிழ் உணர்வு நமக்கு எப்படி வந்து சேர்ந்துச்சு? தமிழ் விடு தூது சொல்லுச்சா இல்லையா? இருந்தமிழே உன்னாலே இருந்தேன் இமையோர் விருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன் என்று அந்த தமிழ் விடு தூது சொன்னது நம்ம மனசுல தேங்குச்சா இல்லையா? நிலைத்த தமிழே உன்னாலே நான் இங்கு நிற்கிறேன், நிலைத்த தமிழே உன்னாலே நான் இங்கு நிற்கிறேன். இமையோர்கள் சாவாம இருக்கிறதுக்கு சாப்பிடுற அந்த அமிர்தை கொடுத்தாலும் இதற்கு ஈடாக எனக்கு வேண்டாம் என்று சொன்ன தமிழ் விடுத்தோது அந்த தாக்கத்தை நமக்கு ஏற்படுத்தியதா இல்லையா? அதே மீறி எங்க பாரதிதாசன் சொல்லுவாரு, தமிழுக்கு அமுது என்று பேர், அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் அப்படின்னு சொன்ன பாரதிதாசன். இவங்க எல்லாம் சொன்னதாலதான் நம் மனசுல அந்த தாக்கம் வந்தது அப்படின்னு சொன்னா அதை இல்லை என்று மறுக்க முடியுமா? யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாரதி சொன்ன பிறகுதான் நம்ம தமிழர்கள் எல்லாம் சொன்னாங்க, ஆங்கிலமா படிச்சுக்கிறோம், சமஸ்கிருதமா படிச்சுக்கிறோம், இந்தியா படிச்சுக்கிறோம். ஏன்னா அது எங்களுக்கு துணை அறிவு, நாங்க அதை படிச்சுக்குவோம். ஆனா தமிழ் எங்கள் உயிர், அதை விட்டு கொடுக்க மாட்டோம் என்ற மொழி பற்றி எங்கிருந்து வந்தது? தமிழ் இலக்கணங்கள் நமக்கு கற்றுத்தந்தது. அதையே இப்ப இருக்கிற ஒரு தற்கால கவிஞன் பாடினான். தொன்மை மென்மை நிறைந்தது எங்கள் தமிழ் மொழி ஒன்றே, அதில் தோன்றி மறைந்த காப்பி எங்கள் பெருமைக்கு சான்றே, எட்டு திக்கும் தமிழின் புகழை பரப்புவோம் நன்றே, அதில் பட்டு தெரிக்கும் தமிழின் மாண்பு பல பலவென்றே, உலகில் சிறந்த காப்பி எங்கள் தமிழில் தான் உண்டு, அதை உணர்த்த உயர்ந்த சிந்தனைகள் நிறையவே உண்டு, கருத்து போதிய காவியங்கள் பல பல கண்டு, கருத்து போதிய காவியங்கள் பல பல கண்டு, எந்த காலத்தையும் வென்று நிற்பாள் தமிழ் மகள் இன்று, எந்த காலத்தையும் வென்று நிற்பாள் தமிழ் மகள் இன்று. ஆடி பாடி ஆடி பாடி கொண்டாடுவோம் அன்னை தமிழ் நினைந்து, தமிழ் ஆட்சி செய்யும் நிலையை கண்டோம் அரியணை அமர்ந்து, உலகத்து மொழிகளிலே உயர்தனி செம்மொழி என்று, உலகத்து மொழிகளிலே உயர்தனி செம்மொழி என்று உறக்க கூவி பாடிடுவோம் உவகை பொங்க ஆடிடுவோம், உறக்க கூவி பாடிடுவோம் உவகை பொங்க ஆடிடுவோம். ஆடி பாடி ஆடி பாடி கொண்டாடுவோம் அன்னை தமிழ் நினைந்து, தமிழ் ஆட்சி செய்யும் நிலையை கண்டோம் அரியணை அமர்ந்து. இந்த தமிழின் சிறப்பை நாம தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா தமிழ் இலக்கணங்களை படிக்கணும். ஆனா இப்போ ஒரு சிலர் இருக்காங்க, எப்படி என் பிள்ளைக்கு தமிழே வராது, என் பிள்ளை எல்லாத்துலேயும் சென்டம் மார்க் எடுத்துருவான், ஆனா அந்த தமிழில் மட்டும் மார்க் எடுக்கவே மாட்டேங்கிறான். இதுக்காக வருத்தப்படணும் அப்படின்றத மறந்து மாறாக ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருக்காங்க, இங்கி பிளீஸ் மட்டும்தான் வரும். அந்த பாப்பா கை தட்டுறா, நல்ல விஷயம். தமிழ் தெரியலன்னா உண்மையில வருத்தப்படணும். ஆனா பெருமையா சொல்ற ஒரு சிலர் இருக்காங்க, அங்கதான் நம்ம தவற விட்டுருக்கிறோம். அவர்களுக்கு அந்த தமிழ் இலக்கணத்தையும் இலக்கியத்தையும் கொண்டு சேர்க்க தவறி இருக்கிறோம். அவர்களை அழைத்து வந்து அமர வைப்பதற்கான ஏற்பாடு தான் இந்த புத்தக திருவிழாக்கள். அவர்கள் இங்கு வந்தால், அவர்கள் இந்த நூல்களை பார்த்தால், படித்தால், இவர்கள் பேசுவதை கேட்டால் நிச்சயம் மாறுவார்கள். அவர்களை மாற்றும் திறன் தமிழுக்கு உண்டு. ஆனா அவங்களை கொண்டு போய் சேர்க்க இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கோம். அதனாலதான் இன்னைக்கு எங்கெங்கேயும் ஒரு சில இடங்கள்ல நடந்த புத்தக திருவிழா இன்னைக்கு மாவட்டங்கள் தோறும் நடந்திருக்கிறது. இன்னும் ஊர்கள் தோறும் வீதிகள் தோறும் நடக்கும். தமிழ் அவர்களை மாற்றும். இன்னொன்று பின்பற்றியதால நாம் அடைஞ்ச ஒரு நல்ல விஷயம் கல்வி இல்லையா நடுவர்களே? கல்வி முதல்ல பெண் கல்வியை பற்றி சொல்லிடுறேன். அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பு எதுக்கு அப்படின்னு சொன்ன அறவேக்காட்டு காலத்தில் பெண்கள் படிக்கணும், ஒரு பெண் கல்வி கற்றால் அந்த குடும்பமே கல்வி பெறும் என்று சொல்லி
படிக்க வச்சதால இன்னைக்கு எந்த துறையும் பெண்கள் விட்டு வைக்கல இல்லைங்களா? அப்போதைக்கு ஔவையார் சொல்லிட்டு போயிட்டாங்க, கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே. நம்ம திருவள்ளுவர் ஒரு அதிகாரத்தையே வச்சாரு. நடுவர்களே, அதிகாரம் அப்படின்றது இன்னைக்கு உங்க கையில இருக்கும், நாளைக்கு என் கையில இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஆனா தமிழ் இலக்கியங்களுக்கான அதிகாரம் மட்டும்தான் மாறாமலே அதோடைய புகழ் ஒவ்வொரு வருடமும் காலம் கடந்தும் அதிகரிச்சுட்டே இருக்குன்னு சொன்னா தமிழ் இலக்கிய அதிகாரம் தான். எதுவும் தெரியும்ல? தொல்காப்பியரோட தொல்காப்பியத்தில் இருக்கின்ற சொல்லதிகாரம், பொருள் அதிகாரம், எழுத்ததிகாரம் ஆகிய 3 அதிகாரங்கள். திருவள்ளுவரின் திருக்குறளில் இருக்கிற 133 அதிகாரம். இன்னொன்னு இளங்கோவடிகள் எழுதிய சிலம்பு அதிகாரம் என்ற சிலப்பதிகாரம். இந்த அதிகாரம் காலந்தோறும் வளர்ந்து கொண்டே இருக்கிறத தவிர அழிக்க முடியவில்லை. அந்த அதிகாரத்தில் அவர் சொல்லியிருப்பாரு, கண்ணுடையார் என்பார் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர் அப்படின்னு சொல்லிட்டாரு. என்னுடைய சமூகம் படித்தவர்களாக இருக்க வேண்டும், கண்ணுடையவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று எல்லோரையும் கல்வி கற்க இந்த அரசு எடுக்கும் நடவடிக்கைகள் நம்ம கண்ணார பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம். தனியார் பள்ளிகளை போலவே அரசு பள்ளிகளை மாத்துறாங்க. அவங்கள மாதிரியே நம்ம குழந்தைங்க செருப்பு போட்டுட்டு போகணும், சீருடையில் அதே மாதிரி இருக்கணும், தமிழ் வழியில் படித்தோருக்கு வேலையில் முன்னுரிமை, ஊக்கத்தொகை, இப்படி எல்லாம் கொடுக்கிறவங்க பெண்கள் படிக்கிறதுக்கு மாதா மாதம் ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க, பெண் கல்வியை வளர்க்குறாங்க. இதை பாரதிதாசன் முன்னாடியே எழுதியிருப்பாரு, தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போ என்று சொன்னால் உன் அன்னை, தலைவாரி பூச்சூடி உன்னை. படியாத பெண்ணாயிருந்தால் கேலி பண்ணுவார் என்னை, ஊரார் தெரிந்தால் கடிகாரம் ஓடு முன் ஓடு, கடிகாரம் ஓடு முன் ஓடு, என் கண்ணல்ல அண்டை வீட்டு பெண்களோடு. கடிதாயிருக்கும் இப்போது, கடிதாயிருக்கும் இப்போது, கல்வி கற்றிட கற்றிட தெரியும் அப்போது. கடல் சூழ்ந்த இத்தமிழ் நாடு, கடல் சூழ்ந்த இத்தமிழ் நாடு, பெண் கல்வி என்கிறது அன்போடு. பெண் கல்வி அந்த பெண்களை எவ்வளவு தூரம் படிக்க வைக்க முயற்சி எடுக்க முடியுமோ அந்த விஷயத்தை தமிழக அரசு செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு ஒரு நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன். கல்வி கொடுத்தா போதும், கூடவே சேர்ந்த சகோதரி சொன்ன மாதிரி சட்டத்தில் வேலை செய்யும் போதும் சரி, படிக்கும் போதும் சரி, எந்த தொந்தரவாவது செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். ஆனால் இந்த மாதிரி சொல்கிற மாதிரி நடந்துக்கிட்டது ஒரு தவறு. அந்த மாதிரி நம்ம நடந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. அது படிக்காதவர்கள் செய்த விஷயம். ஆனால் இப்பொழுது வந்து விட்டது, வரவேற்கிறோம். ஆனால் பாரதி சொல்லும்போது சட்டம் வரும்னு எதிர்பார்க்காத, ஹீரோ வந்து உன்னை காப்பாற்றுவாருன்னு எதிர்பார்க்காத, நீயே இறங்கு. அந்த தைரியத்தை கொடுத்தா சட்டமே வேணாவே. இன்னைக்கு அந்த பாடல்களையும் அந்த இலக்கியங்களையும் படித்ததால் தான் இந்த 4 பேச்சாளர்களில் 2 பெண்களாக இங்கு அமர்ந்திருக்கிறோம் என்றால், பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்திடடி பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துடடி பாப்பா என்று பாரதி சொன்ன அந்த பாடல் வரிகளை பின்பற்றியதால் தான் இன்று எல்லா துறைகளிலும் பெண்கள் வருகிறார் என்பதை மறுக்க முடியுமா? இப்படி எல்லா வகையிலும் இலக்கியங்கள் பின்பற்றி வாழத்தான் சொல்கிறது என்ற தீர்ப்பையை நீங்களும் வழங்க வேண்டும் என்று கேட்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன். கைத்தட்டி அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. நம்முடைய உள்ளத்தை எல்லாம் கொள்ளை கொண்டு விட்டார்கள் தன்னுடைய அருமையான இசை ஆற்றலால். அதனால தான் உங்கள் குடும்பம், கணவனும் மனைவியும் இவ்வளவு ஒற்றுமையோடு நான் அவரை பார்த்தபோது கேட்டேன். அவர் தவில் வாசிக்கிறவராக இருக்கார், இவங்க பாடுறவங்களாக இருக்கிறாங்க.
ஒரு பக்கவாத்தியமாக 2 பேரும் சேர்ந்து அந்த குடும்பம் எவ்வளவு இனிமையாக இருக்கும் இல்லை? கொஞ்சம் கவலையே இருக்காது இல்லை இவங்க பாட. மகனும் பாடுவானா? அப்போ கோரஸாக பாட வேண்டியதாக எல்லாரும் சேர்ந்து. அருமையாக இன்றைய பட்டிமன்றம் ஒரு பயனுள்ள பட்டிமன்றம், சும்மா பொழுதுபோக்குக்கு அல்ல. நல்ல செய்திகளை நிறைய இவங்களும் சொன்னாங்க, அவங்களும் சொன்னாங்க, 2 பேரும் நிறைய சொன்னாங்க. அதை எடுத்துக்கிற முறை இருக்கு பாருங்க. பெங்களூரில் ஒரு பையன் கல்லூரியில் பேசுகிற போது ஒரு பையன் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டான். எனக்கு அதுக்கு பதில் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அவன் சொல்கிறான், உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். ஒரு கொல்லை வேலி, இந்த பக்கத்தில் ஒரு இளைஞன் நிற்கிறான், அங்கே ஒரு இளம் பெண் நிற்கிறான். இவன் அவளை பார்க்குறான், அவள் இவனை பார்க்குறான், 2 பேரும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. உள்ளார அவங்க அப்பா இருந்துக்கிட்டு அடே அங்கே என்ன பண்ணுறேன்னார். அவன் காதிலே வாங்கலை, பார்த்துக்கிட்டே இருந்தான். இதுமாரி ஒரு திருக்குறள் இருக்காது, என்ன சார்னு கேட்டான். இதுமாரி எங்கே இருக்குது திருக்குறள்? இருக்கா சார்? உங்களுக்கு எதுவும் தெரியுதா? உங்களுக்கு தெரியல. உங்களுக்கே தெரியலன்னா ஒருத்தருக்கும் தெரியாது. அது இல்லைம்மா, கொஞ்சம் யோசித்தவொன்னு தான் அவன் எதை சொல்கிறான்னு தெரியுது. அவன் அதை கொஞ்சம் மாற்றி, காட்சியை மாற்றி சொல்கிறான். கண்ணொடு கண்ணினை நோக்கு ஒக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல்லை, இதான் குறள். அதில் அவர் என்ன சொல்கிறாரு, காதலனும் காதலியும் 2 பேருடைய கண்ணும் இணைந்து ஒருவரை ஒருவர் பார்த்து அன்பில் திளைக்கிற போது அங்கே வாய் சொல்ல வேண்டியதில்லைங்கிற, பேச வேண்டியதே இல்லை. அந்த இதை அப்படி சொன்னதை இவன் என்ன பண்ணுறான், இப்படி மாற்றி சொல்கிறான். அவர் சொல்கிறது அவங்க அப்பா சொல்கிறது அவன் காதலியாக இல்லையா. அப்போ என்ன அர்த்தம், வாய் சொற்கள் என்ன பயனும் இல்லை, அப்பம் பேசுனது ஒரு பயனும் இல்லை அப்படின்னு சொல்லி இளைஞர்கள் எப்படி வித்தியாசமாக சிந்திக்கிறாங்க பாருங்கள், ரொம்ப அழகு. அதை இன்றைக்கி ரொம்ப அருமையாக அவர்களுக்கு பல்வேறு செய்திகளை சொன்னார்கள். அதில் ரொம்ப முக்கியமாக சொன்னீங்க சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா, கம்பராமாயணத்தில் ஒரு விஷயம் சொல்கிறார், வள்ளலே இல்லைப்பா கோசல நாட்டில்ங்கிறார். கோசல நாடு ரொம்ப சிறப்புடைய நாடு. அதில் சொல்கிறாரு அங்கே வள்ளலே இல்லை, வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளல்கள் இந்த ஊரில் இல்லைங்கிறார். ஏன்னா வறுமை இல்லை, வறுமை இருந்தாலும் இவன் கொடுக்க போகிறான். வெண்மை இல்லை, கல்வி கேள்வி மேவலால்னா அங்கே படிக்காதவனே எவனும் கிடையாது. அந்த முட்டாள்தனங்கிறது அங்கே இல்லவே இல்லை. ஏன்னா எல்லாருமே அறிவாளியாக இருக்கான். நீ சரியாக பேசுறன்னு சொல்ல மாட்டான், எல்லாருமே சரியாக பேசியிருக்காங்கன்னா சரியாக வராது. கடைசியில் ஒன்று சொன்னார், எல்லாரும் எல்லா செல்வமும் எய்தலாலே, எல்லாத்தையும் எல்லா செல்வமும் இருக்குப்பா, அங்கு இல்லாரும் இல்லை உடையாரும் இல்லை மாதோன்னு. திருக்குறள்லேயே ஒரே ஒரு ஜாதி தான் சொல்கிறார், உடையாரும் இல்லைன்னு. ஏன்னா இன்னொரு இடத்துல ஒரு உடையார் சொல்லுவார், அதாவது நல்ல செய்திகளை இப்போ அந்த சொன்னார். கோசல நாடு அப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? வாங்குறவனுக்கே எவனும் இல்லாமல் இருந்திருப்பான்? இல்லை, அப்படி இருக்கணும்னு நினைக்கிறார். அவருடைய எண்ணம் என்ன, ஒரு நாடுன்னா கொடுக்குறவன் வாங்குறவன் இருக்கக்கூடாது. எல்லாரும் எல்லா செல்வமும் எய்தலாலே இல்லாரும் இல்லை உடையாரும் இல்லை. அங்கே இல்லாதவன் எவனும் கிடையாது, உடையவன் இல்லை, எல்லாருமே இருந்தா. அந்த வீட்டில் இருக்கிறாரு அவர் பெரிய பணக்காரன்னு சொல்ல முடியாது, எல்லாருமே பணக்காரன். அதாவது சமத்துவ சமுதாயமாக இருக்கணுங்கிறத அது உட்டோப்பியாம்பாங்க. அதாவது அவர் எதிர்பார்க்குறது அப்படி ஒரு நாடு இல்லை, எல்லாத்துலேயும் ஏற்றத்தாழ்வு இருக்குது. ஆனால் அவர் அப்படி சொல்கிறாரு பாருங்க, அதுதான் ரொம்ப சிறப்பு. இப்போ மகாபாரதத்தை பார்க்குறோம். மகாபாரதத்தில் துரியோதனன் கெட்டவன் தானே சார்?
தர்மன், கிருஷ்ணன் இவங்கெல்லாம் வந்து நல்லவன். துரியோதனன், துச்சாதனன் இவங்கெல்லாம் கெட்டவங்க தானே. துரியோதனன் ஒரு இடத்துல ஒரு செய்தி சொல்கிறான் பாருங்க, அது மாதிரி யாருமே சொல்ல மாட்டான். அவ்வளோ அருமையாக துரியோதனன் பேசின ஒரே ஒரு நல்ல பேச்சு அதுதான். கர்ணனும் அர்ஜுனனும் நிற்கிறான். அர்ஜுனன் எல்லா வில்வித்தைகளையும் காமிச்சு வெற்றி பெற்று நிற்கிறான். அவன் சும்மா இருக்கலாம்ல. என்னை எதிர்ப்பதற்கு யாராவது இருக்கிறீர்களா அப்படின்னு சவால் விடுறான். அப்போ கர்ணன் ஒரு ஓரமாக நின்றுட்டுருக்கான். நான் வரவான்னு கேட்குறான். நான் போட்டிக்கு வரவா அப்படின்னா. அப்போ அவர் என்ன நினைக்கிறார்? துரோணாச்சாரியார் வாத்தியார் இருக்கார்ல, எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்தவர். அவர் நினைக்கிறார், நம்ம அர்ஜுனனை எவனால் ஜெயிக்க முடியும், இவன்லாம் வந்து என்ன பண்ண போகிறான் அப்படின்னு நினச்சிட்டு வேணா வாய அப்படின்னார். அவன் எல்லாத்தையும் செஞ்சு காமிக்கிறான். அர்ஜுனன் பெரிய பெரிய ஆற்றலெல்லாம் தன்னுடைய வில் வித்தையினால் போகுது, அங்கே போகுது. ஒரு மாமரத்தில் போய் இந்த மாங்காயெல்லாம் பறிச்சிடுவாங்க. அப்போ ஒன்று ஒன்றா பறித்து கொண்டாந்து ஒரு கூடையில் வச்சு கொண்டாந்து துரோணாச்சாரியார் காலில் வச்சுட்டு, சும்மா சொல்கிறேன், அப்படி வைக்கிதுன்னு வைங்க. இப்போ அது ஆற்றல் தானே, அது பெரிய ஆற்றல் அப்படி காட்டுது. இப்போ இதுக்கு மேலே என்னடா செய்ய முடியும் ஒன்னாலேன்னார். இப்போ கர்ணன் வந்தான், மறு அம்பை விட்டான். எங்கெங்கே பறிச்சானோ அங்கங்கே கொண்டு அந்த பழத்தை கொண்டு வச்சுட்டது. இப்போ எல்லோரும் கைத்தட்டிட்டான். வாழ்க கர்ணன்னு எல்லாரும் கோஷம் போடுறான். இப்போ கர்ணன் சொல்கிறான், வரியாடா ஒண்டிக்கு ஒண்டி நிற்போங்கிறான். மல்யுத்தத்துக்கு வரியா, 2 பேரும் சண்டை போடுவோங்கிறான். இப்போ துரோணாச்சாரியாருக்கு பயம் வந்துட்டு, முதல்ல இவன் தோற்றுருவான்னு நினச்சாரு. இப்போ இவனை நம்ப முடியாது போல இருக்க. நாம் இவ்வளவு வித்தை கற்றுக் கொடுத்து கொண்டு வர்றோம், இவனை அவன் ஜெயிச்சான்னா அது அர்ஜுனனுக்கு மட்டும் இழுக்கல, எனக்கு சொல்லி கொடுத்த வாத்தியாருக்கு இழுக்கல அப்படின்னு பார்த்தாரு. ஆமாம், நீ யாரு? நீ யாரு? கர்ணன். அது தெரியுடா. உங்கள் அப்பா பேர் என்ன? தெரியாது. தெரியாது. இப்போ அவன் என்ன சொல்கிறான்? அதை வில்லிபுத்திரார் தலையாலே நிலத்தை உழுதான்ங்கிறார். தலை குனிஞ்சிட்டான், அப்படியே குனிஞ்சிட்டான். உங்கள் அப்பா பேர் என்ன? தெரியாது. அது தொலைஞ்சிட்டு போகுது. அம்மா பேராவது தெரியுமா? அதுவும் தெரியாது. அனாதை பயலா? அனாதை பயல்கிட்டலாம் எங்கள் அர்ஜுனன் சண்டை போட மாட்டான்டான்ட்டு. ஏன்னா அவனை காப்பாற்றணும்ல. அப்போ முதல்ல எப்படி வந்தான் அவன் போட்டிக்கு? அனாதை யாராக இருந்தால் அப்போ சொல்கிறான் துரியோதனன். துரோணாச்சாரியார் அவனுக்கு வாத்தியார், குருநாதர். அவர்கிட்ட சொல்கிறான், வதர கற்றவர்க்கும் படித்தவனுக்கு நலன் நிறைந்த கண்ணியர்க்கும் அழகான பொண்ணுக்கும் வன்மை கை உற்றவர்க்கும் வள்ளலா இருக்கிறவனுக்கும் கோதில் ஞான சரிதராம் நற்றவர்க்கும் ஒன்று ஜாதி நன்மை தீமை இல்லையா. இது பேசுனது யாரு? துரியோதனன் பேசுகிறான். மகாபாரதத்திலேயே ஒரு நல்ல வார்த்தைன்னா இது நல்ல வார்த்தை. எப்பா, அழகான பொண்ணுக்கு ஜாதி கிடையாது. அவள் எவ்வளோ, அதுக்கு ஒரு உதாரணம், மீனவர் குலத்தில் பிறந்திருக்கிறா பரிமள கந்தி. அதை போய் பார்த்த சந்தனு மகாராஜா அவளை கல்யாணம் பண்ணிக்கிறாங்கிறான். மீனவர் தலைவன் கொடுக்க மாட்டேங்கிறான். அது எவ்வளவு ஒரு அற்புதம் அந்த இடத்துல. இப்போ அவன் சொல்லிட்டு சொன்னான். அதில் சொன்ன அந்த செய்திகள் பூராவுமே நாம் வாழ்க்கையில் கற்றுக்க வேண்டிய விஷயமா இல்லை படிச்சுட்டு விட்டுற வேண்டிய விஷயமா? ஒரு பெரிய வீரன் இருக்கான். இப்போ நம்ம சரவணனுக்கு இதில் திருச்சியில் பெரிய சிலை வச்சுருக்காங்க. அவன் என்ன ஜாதின்னு யாராவது கேட்டிருக்கானா? தெரியல, தெரிய வேண்டிய இல்லை. ஏன்னா இவங்களுக்கெல்லாம் ஜாதியே கிடையாது அப்படின்னு சொல்கிறது நாம் எல்லாரும் பின்பற்ற வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கும். இப்போது திருக்குறள் முனுசாமி அருமையான பேச்சு நீங்கள் கேட்டீங்களாம்மா?
திருக்குறள் முனுசாமி பேச்சு கேட்டிருக்கீங்களா? ரொம்ப அப்படியே நகைச்சுவையாக பேசுவார். அவர் சொல்லுவார், அப்பனாக இருக்கிறவன் மவனுக்கு நல்ல வார்த்தை சொல்லிக் கொடுக்கணும். அப்பனாக இருக்கிறவன் மவனுக்கு நல்ல வார்த்தை சொல்லிக் கொடுக்கணும். ஒரு நாள் இந்த பக்கத்தில் படுத்துருக்கிறாரு, பக்கத்தில் 3ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் இருக்கான், இங்கே 10வது படிக்கிறவன் பையன் இருக்கான், 2 பேரும் படிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த 3ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் கேட்குறான் அப்பா கிட்ட, ஏப்பா என் புத்தகத்தில் பார்க்குறேன் நிறைய படம் போட்டிருக்கு, மயில் மயில், குயில் குயில் போட்டிருக்கு. அண்ணன் புத்தகத்தில் பார்க்குறேன் அவ்வளோவா படம் இல்லையே, ஏன் அவனுக்கு படம் போடல எனக்கு மட்டும் போட்டிருக்கான் அப்படின்னு. அதுக்கு இந்த அப்பா என்ன சொல்லணும், உனக்கு தெரியாதடா, மயில்னா மயில் எப்படி இருக்கும்னு தெரியாது, படம் போட்டு காட்டுறான். அவன் எல்லாம் தெரிஞ்சவன் மயிலுக்கு சொல்ல வேண்டிய மற்ற விஷயங்களை சொல்கிறான். இப்போ செய்தி தெரிஞ்சால் போகிறோம்னா படிக்கிறான். அப்படி ஒரு விவரமாக எடுத்து சொல்லாமல் அவன் சொன்னான், நீ முண்டம், உனக்கு படம் போட்டால் தான் புரியும். அண்ணன் அறிவாளி, அவன் பழம் போடாமலே புரிஞ்சுவான். இப்போ அந்த 3ஆம் கிளாஸ் பையன் கேட்டான், நான் முண்டமான்னு. ஆமான்னு. சார் ஒரு 15 நாளாச்சு, அங்கே எலெக்ஷன் வந்துடுச்சு. எல்லோரும் பேலட் பேப்பரை அடிச்சுட்டு வந்து அவர்கிட்ட காட்டுறான், இதில் குத்துன்னு. ஒருத்தன் எண்ணெய் சட்டியில் குத்துக்கிறான், ஒரு ஏணியில் குத்துக்கிறான், அது கொண்டாந்து காமிச்சு போகிறான். இப்போ அந்த 3ஆம் கிளாஸ் பையன் வந்தான், என்ன அதுன்னு, அது எங்களுக்கு உள்ளது விடுறான்னு. என்னன்னு சொல்லு. எலெக்ஷன்டா, எலெக்ஷன்னா என்ன, அதான்ப்பா அவர் நிற்கிறாரு நின்னா, அதுக்கு அந்த பேலட் பேப்பர் எப்படி இருக்கும்னு எங்களுக்கு ஒரு மாடல் பேப்பர் கொண்டாந்து அதில் அவர் சின்ன ஏணி அதை காமிச்சு இதில் குத்துங்கன்னு சொல்கிறாரு. இப்போ அவன் கேட்டான், நான் தான் முண்டம், படம் போட்டு காட்டுறான், உனக்கும் படம் போட்டிருக்கானே ஏண்டான்னு. அப்போ என்ன பண்ணுவான், நீ சின்ன முண்டம் நான் பெரிய முண்டம். அதாவது ஒரு நல்ல செய்தியை எடுத்து சொல்வதற்கு இந்த இலக்கியம் அழகாக சொல்கிறது. இப்போ இந்த செய்தியை சாதாரண சொல்ல நல்ல வார்த்தை சொல்கிறான்னு சொல்லிட்டு போகலாம், அது நம்ம வாங்குற போது விட்டு போயிடுவோம். அதை எப்படி ஒரு அழகான ஒரு விஷயமாக ஆக்கி அருமையாக சொல்கிற. அவர் சொல்லுவார், இந்த இலக்கிய கூட்டம் வந்து கேட்குறவங்க தான் போகும்போது 2 திருக்குறள் தெரிஞ்சிட்டு போவாங்க. போகும்போது புத்தக திருவிழாவில் ஒரு திருக்குறள் புஸ்தகம் வாங்கிட்டு போவாங்க. ஒரு நாதஸ்வர கச்சேரி ஒருத்தன் கேட்குறான், போகும்போது நாதஸ்வரம் வாங்கிட்டா போவான். வயலின் கச்சேரி கேட்குறான், போகும்போது வயலின் கூட நான் ஒன்று வாங்கிட்டு போகிறேன். இலக்கிய கூட்டத்தில் மட்டும்தான் வர்றவன் என்ன செய்வான்னா 4 செய்தி தெரிஞ்சிட்டு போவான். திருக்குறளை படிக்கணும்னு நினச்சிட்டு போவான், சிலப்பதிகாரத்தை படிக்கணும்னு நினச்சிட்டு போவான். ஆக இலக்கிய கூட்டங்கள் என்பது மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக. இந்த திருக்குறளில் ஒரு அருமையான குறள் இருக்குது. அதை நான் படித்த போது எனக்கு அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியல, அது என்னன்னு எனக்கு விளக்கம் தெரியல. உதவி வரைத்தென்று உதவி செய்யப்பட்டார் சால்வின் வரைத்துன்னு ஒரு குறள் இருக்குங்க. உதவிங்கிறது அந்த செய்யப்பட்ட பொருளின் மதிப்பு அல்லங்கிறார். இதை நான் ஒருத்தர்கிட்ட கொடுத்தேன், எவ்வளோ கொடுத்துருக்கேன், 10,000 ரூபா கொடுத்தேன். அப்படி நினைக்காதேங்கிறார். அதுக்கு விலை 10,000 ரூபா தான். நீ ஒருத்தர் கொடுத்த போது அது 10,000 ரூபாய் கொடுத்தேன்னு சொல்லாதேன்னார். நான் அந்த அரச குல தெருவில் குடியிருந்தேன் முதல்ல. அந்த கடைசியில் ஒரு செட்டியாரியாக இருந்தார். அவர் என்ன செய்வார்னு கேட்டிங்கன்னா, தீபாவளி அன்னைக்கு இந்த பிச்சை எடுக்க வர்றாங்கல்ல, முந்தியெல்லாம் பிச்சைக்காரவங்க நிறையா வருவாங்க, இப்போ யாரும் வர்றதே இல்லை. அன்றைக்கி எங்கள் அப்பாவோட நினைவு நாளைக்காக 2 பேர் அழைச்சிட்டு வந்து சாப்பாடு போடலான்னு போனேன். ஒருத்தரை கேட்டேன், நேற்றுக்கே சொல்லியிருக்கப்படாதா சார்னார். சார் அங்கே அந்த மண்டபத்தில் உட்காந்துருக்கார் சார், அலங்கார் ஹோட்டலுக்கு எதிர்த்தாப்புல. ஐயா நீங்கள் 2 பேரும் நம்ம வீட்டில் சாப்பிட்லாம் அப்படின்னு. ஏன் சார் நேற்றே சொல்லியிருக்கப்படாது? ஏன் நான் வேறு இடத்துக்கு ஒத்துக்கிட்டேனேங்கிறான்.
வேறு இடத்துக்கு ஒத்துக்கிட்டார். நம்ம ரொம்ப கம்பல் பண்ணோம்னா சொன்னார், ஆட்டோவுக்கு சார்ஜ் கொடுக்குறீங்களா நீங்கன்னு கேட்டேன். அதுக்கு பிறகு எங்கள் அப்பாவுக்கு நினைவு நாளில் சாப்பாடு கொடுக்கறதுங்கிறத மறந்துட்டாங்க. ஏன்னா அதுக்கு வந்து தெருவில் வருவாங்க சார் நிறையா, இப்போ யாரும் வர்றதில்லை. கலைஞர் என்ன பண்ணார், இப்போ நான் அன்றைக்கி பார்க்குறேன், ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பிச்சை எடுத்தவங்களுக்கு பிச்சை போடுறார். அதே ஒரு படமாக போட்டு நீங்கள் பார்த்தீங்களா, அவர் அந்த இது நடக்குது இல்லை கும்பமேளா, அங்கே இந்த முதலமைச்சர் போயிருக்கிறாரு, பிச்சை எடுத்துருந்துருக்கான், அவங்களுக்கெல்லாம் காசு போடுறாரு, அதை போட்டு முதலமைச்சர் இந்த மாதிரி கொடுக்குறாருன்னு போட்டார். நம்ம நாட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கலைஞர் பார்க்குறாரு பிச்சை எடுத்துகிட்டு இருக்கானுவ, அவனுக்கு பிச்சை போடல, கஞ்சனா பார்த்தார். அவனை பிச்சை எடுக்காமல் போட்டதுன்னா என்ன பண்ணணும்? பிச்சைக்காரர்கள் நல்வாழ்வு மையத்தை உண்டாக்கினார், மறுவாழ்வு இல்லங்களை நம்ம திருச்சி போகிறபோது பார்த்தீங்கன்னா இடையில இருக்கும் அவங்க இதான முறை. நான் நாகூரில் இருந்தேன், இந்த நாகூரில் கந்தூரிலாம் நடக்கும். அந்த சமயத்தில் போனோம்னா இந்த கடற்கரையில் உட்காந்து போகலாம். இந்த நிலவு வரும்போது நல்லாயிருக்கும், உட்காந்து ஒருத்தர் இருக்க மாட்டான். இருட்டினதுக்கு பிறகு எல்லோரும் போயிடுவாங்க. நான் வந்து உட்காந்துட்டு தனியாக இருக்கேன். ஒரு நாள் அந்த நிலவு வந்தது, கடல் இருக்கிறது எல்லாம் பார்த்தா அழகாக இருக்குது. அந்த மணல்லாம் நல்லா இருக்கா, அதில் உட்காந்துட்ருக்கேன், யாருமே இல்லை. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா பயமாக இருக்கிற மாதிரி இருக்குது. தனியாக இவ்வளோ பெரிய இடத்துல நாம் மட்டும் தனியாக இருக்கிறோமே அப்படின்ட்டு. அப்போ என் பக்கத்தில் ஒரு உருண்டுக்கிட்டு ஒன்று என்னமோ வர்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு ஆள் தான் வரான், கிட்ட வந்தோன்னு நாத்தம் தாங்கலை, தொழுநோயாளி, பேடு ஸ்மெல் மட்டமாக அடிக்குது. கிட்ட வந்து என்கிட்ட வந்து எழுந்துச்சு உட்காந்தான். ஒரு ரூபா பணம் இருந்தால் கூடன்னா, நான் நாகூர்காரன் தானே, நான் உள்ளூரில் போகும்போது எதுக்கு செலவுக்கு போனோன்னு நான் சும்மா போயிருக்கேன். இல்லை என்கிட்ட, நான் சும்மா சொல்லலை, உண்மையாகவே இல்லைப்பா அப்படின்னு. வெள்ளை சல்லையாக இருக்கிற, ஒரு ரூபா கூட இல்லையா அப்படின்னா. இல்லையா, வெக்கமா இல்லை. இப்போ நான் என்ன சொல்கிறது, என்னால் ஒரு ரூபா கூட கொடுக்க முடியலையே. இப்போ எனக்கு கோபம் வருது. பணம் அவன் கேட்குறான், நான் கொடுக்க போகிறேன், கொடுக்காததுக்கு அவன் நம்மளை இவ்வளோ இழிவாக பேசுகிறானேன்னு ஒன்று நான் சொன்னேன், இந்த பாரு உனக்கு உதவி செய்ய ஒருத்தர் இல்லை, அதனால தான் தனியாக கிடந்து கஷ்டப்படுறேன், உன்னை நம்பி யாரும் இல்லை. இவ்வளவு கஷ்டத்தோடு இந்த மாதிரி நோயான உடம்போட ஏன் இருக்கிற, எய்த்தாப்புல தான் கடல் இருக்க, உழுந்து சாவேன்னு கடுமையான வார்த்தை சொல்லியிருக்கக்கூடாது, சொல்லிட்டேன். உழுந்து சாக வேண்டியதானே என்ன, இதுக்கு அவன் என்னங்க பதில் சொல்லலாம்? அவன் சொன்னான், ஏன் நீ சாவேன்னா. இப்போ மனசில் நம்மளை வந்து கேட்குறான் அந்த ஆள், நான் கொடுக்கணும், அதுக்கு என்ன போய் சாவ சொல்கிறான். வருத்தமாக இருந்துச்சு, வந்துட்டேன். ஆனால் வீட்டில் வந்து திருக்குறளை பார்த்த உடனே அவன் சொன்னது தான் கரெக்டு. அந்த பிச்சை எடுக்கிறவர் சொன்னார் பாருங்க, 100க்கு 100 திருவள்ளுவர் சொல்கிறார். அந்த பிச்சைக்காரரா எனக்கு தெரியல, இப்போ அவரே தான் திருவள்ளுவர் மாதிரி இருக்கு. அதில் ஒரு குறளில் சொல்கிறாரு, சாதலின் இன்னாதது இல்லை, சாவது மாதிரி கொடுமை எதுவுமே இல்லைப்பா. அடுத்தபடி சொல்கிறார், இனிது அதுவும், கொடுமையான அந்த சாக்காடு கூட ரொம்ப இனிமையானது தான். எப்போ தெரியுமா? ஈதல் ஏயாக்கடை. உன்னால் கொடுக்க முடியாத போது அந்த சாவே இனிமையானது, நீ சாவலாங்கிற. இப்போ அவன் சொன்னது ரைட்டாக தப்பா சார்? ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒன்று சொல்கிறாருங்க, ஒரு சாமியாரை பார்க்க இன்னொரு சாமியார் வர்றான், அந்த சாமியாரை பார்க்க இந்த சாமியார், அந்த சாமியை முழிச்சுக்கிட்டு வா சாமி உட்காரு அப்படின்னு உட்காங்க. இப்போது அவன் ஒரு குரங்கு வளர்க்குறான், குரங்க இங்கே வா. வந்தது, வந்தவொடனே என்ன பண்ணான், ஒரு பக்கத்தில் கம்பு இருந்துச்சு, 3 அடி அடித்தான், டொக் டொக் டொக்குன்னு தலையில் அடித்தான். ஐயாவுக்கு தண்ணி கொண்டாந்து கொடு, போச்சு, தண்ணி கொண்டாந்து கொடுத்துச்சு. அப்புறம் போய் ஒரு ஓரமாக நின்றுடுச்சு. இவர் தண்ணி குடித்தார்.
இங்கே வாங்க வந்தான் 4 அடி அடித்தான். டம்ளர் வச்சுருக்காரு தெரியல, எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு போயிடுச்சு. ஒன்று சொல்கிறான் வருது, ஆனால் அடிக்கிறான். இந்த சாமிக்கு அந்த குரங்கு மேலே ரொம்ப இறக்கம் உண்டாயிட்டு. என்னடா எல்லா வேலையும் செய்யுது, அதையும் போட்டு அடிக்கிறான், சும்மா சொல்லக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தான். இதுக்கடையில் அந்த சாமி நிஷ்டையில் போயிட்டு அப்படியே உட்காந்து நிஷ்டையில் ஆகிட்டு. இப்போ இந்த சாமி சும்மா இருந்ததா, பாவம் இந்த குரங்கை போட்டு ரொம்ப அடிச்சு விட்டான்ட்டு, குரங்கு இங்கே வா அப்படின்னா தடவி கொடுத்தான். அடிச்சு விட்டான் சாமி ஒன்று போட்டு அப்படின்னா டக்குன்னு அவன் தோளில் ஏறி உட்காந்துச்சு. அப்படி காதுக்குள்ளே விரலை விட்டு ஆட்டுச்சு. கண்ணை நோண்ட ஆரம்பிச்சிது. சீன்னு தூக்கி எறிஞ்சான். இப்போ அவர் சாமியாருக்கு நிஷ்டை கலைஞ்சி போச்சு. என்னது என்ன குரங்கு காதில் கொஞ்சினியா, நான் ஏன் அடிக்கிறேன்னு உனக்கு புரியுதா இல்லையா? அடித்தாதான் வேலை செய்யும், நீ கொஞ்சினா அது வேலையை அது செய்யும். ஒரு வேடிக்கையாக கதை தான் சொல்கிறாரு, அதுக்குள்ளே எவ்வளவு கருத்து இருக்குது. இது என்ன பண்ணுறான், இன்னொரு அருமையான செய்தி சொல்லுவார். ஒவ்வொரு இலக்கியத்துக்குள்ளேயும் ஒரு நுட்பம் இருக்கும். அது கதையாக இருக்கலாம், பெரிய காவியமாக இருக்கலாம், 2 வரியாக இருக்கலாம். நாம் கற்றுக்கிறதுக்கு ஏராளமாக அதில் இருக்கும். அவர் சொல்கிறாரு, நம்ம திருவள்ளுவர் ஒன்று சொல்கிறார், மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்து அரண் ஆகுல நீரை பிற, அதெல்லாம் சொல்லிட்டார். அவர் என்ன சொல்கிறார், அதையே ஒரு கதையாக சொல்கிறார். நம்ம பார்த்தா அவருக்கு திருக்குறள் தெரியுமோ தெரியாதோ தமிழ் தெரியாது, ஆனால் அவர் சொல்கிறது அதான். 2 சாமியார் வர்றான், குருசாமி சிஷ்யசாமி 2 வருது. ஆற்றை கடந்து அந்தாண்ட போகணும், ஆற்றுல இறங்க போகுது. ஒருத்தனுமே யாருமே எங்கேயுமே இல்லை, இறங்கிட்டு அந்தாண்ட போகணும். இப்போ அவன் இறங்கும்போது ஒரு இளம் பெண் ஒருத்தி வந்து அழகானவ வந்து இந்த குருசாமிகிட்ட போய், சாமி ஒரு உதவி செய்யணும். என்ன வேணும்? எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, அக்கறையில் இருக்காங்க, எனக்கு நீச்சல் தெரியாது, வெள்ளம் ஜாஸ்தியாக போகுது, கொஞ்சம் என்னை பத்திரமா கொண்டு போய் அக்கறையில் சேர்த்துருங்கன்னு. இதுக்கு சாமி சொன்னான், என்ன சொன்னேன், உன்னை கொண்டு சேர்க்கணுமா? நான் யார் தெரியுமா? துறவி, சாமியார், பொம்பளை கையை தொடுவேனானா? அறிவு கட்ட நாயே, என்கிட்ட வந்து கேட்டியே நீ எல்லாம் எதுக்கு மனுஷன் அப்படி விட்டு கண்ணாம நான் திட்டுறான். இல்லையா, அதுதான் அழைச்சிட்டு போகல இதுக்கு கத்துறேன் அப்படின்ட்டு இங்கே வந்தேன். சிஷ்ய சாமி இருக்கான்ல, அவன்கிட்ட வந்து என்ன நீங்களாவது கொஞ்சம் அந்தாண்ட கொண்டு விடுங்க, வாமான்னா வான்னு கையை பிடிச்சிட்டான். போ தண்ணி ஜாஸ்தியாக வருது. முன்னாடி குருசாமி போகுது, பின்னால் சிஷ்ய சாமி போகுது, தண்ணி ஜாஸ்தியாக போச்சு. அவள் அப்படியே நனைஞ்சு போயிட்டான், கழுத்து வரைக்கும் தண்ணி வருது. தூக்கி தோளில் போட்டு நீரான். இப்போ பெரிய சாமி திரும்பி பார்க்குது, பார்த்தா இவன் நனைஞ்ச உடம்போடு அப்படி தூக்கி போட்டு வரான். அவன் பார்த்தா என்னடா இது, நம்ம வேண்டான்னு சொன்னோம், இந்த பைய தூக்கி போட்டு வரானே, பேசாமல் நம்மளே இந்த வேலையை செஞ்சுருக்கலாமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவன் என்ன பண்ணான், திரும்பினான். ஏண்டா நாயே, அறிவு இருக்கா? நீ எல்லாம் ஒரு சாமியார் ஆகலாம் சிஷியனாக இருக்கிய, நீ சிஷியனாக என்கிட்ட இருக்கிறது எனக்கே கெட்ட பேருடா. பொம்பளையை போய் தொட்டு தூக்கி போட்டிருக்கிய, அறிவில்லை, உனக்கு வெக்கம் இல்லை, மாணவ கிளம்பிட்டான். அவன் அதை பற்றி கவலைப்படல, பேசாமல் வந்தான், கொண்டாந்து இக்கரையில் விட்டான். போமா விட்டுருக்கான், போட்டான், திரும்பி போகிறான். திரும்பி சாமி திட்டுறான். மனுஷனா நீ அப்படி இப்படின்னு. அவன் வந்து ஆத்திரத்தில் திட்டுறானோ பொறாமையில் திட்டுறானோ தெரியல, ஆனால் திட்டிகிட்டே இப்படி பண்ணான். அங்கே பார்த்துட்டான். அவன் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறான். சிஷ்யன் எதுவும் அப்படியே பேசாமல் வந்தான். அங்கே போனால் சாமியார்கள் மகாநாடு நடக்குது. அதில் இந்த பெரிய சாமி பேசும்போது சொல்லுது, இந்த காலத்தில் சாமியெல்லாம் ரொம்ப கெட்டு போயிட்டான், அதை போயிட்டான். என்கிட்ட ஒரு சிஷ்யன் இருக்கிறான், இந்த பாருங்க அந்த உட்காந்துருக்கான், பொம்பளையை பிடிச்சி தூக்கி தோளில் போட்டு வர்றாங்க, செஞ்சியா இல்லையாடா அப்படின்னா. சிஷ்யன் எழுந்திரிச்சான். அவன் ஒரு அழகான பதில் சொன்னான். சாமி என்ன, அவளை நான் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன், நீங்கள் விடவே மாட்டேங்கிறீங்களே. நான் அவளை அங்கேயே விட்டுட்டேன், நீங்கள் விடவே மாட்டேங்கிறீங்களே. சார் அவன் உடம்பால் தொட்டான்,
மனசு தூய்மையாக இருந்தது. இவன் தொடரில் மனசு கெட்டுருக்கு. இவன் மனசால் கெட்டு போயிருக்கான். அவன் உடம்பால் தொட்டு போட்டாலும் யாரோ ஒருத்தர் ஒரு ஆட்டுக்குட்டி இருந்தால் எப்படி தூக்கி போட்டுவானோ அது மாதிரி தான் வந்தானே தவிர அவன் மனசில் கள்ள கபடம் இல்லை. அதுதான் சொன்னான் திருவள்ளுவர். அதுதான் சொல்கிறார், மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்து அரண் ஆகுல நீர். இப்போ எதை எடுத்தாலும் நாம் படிக்கிற போது மகிழ்ச்சி வருது, அதே சமயத்தில் வாழ்க்கைக்கும் வருது. ஏதாவது ஒன்று சந்தத்துக்காக இசைக்காக இந்த அம்மா பேசுனாங்க, இசை என்ன பேசும்போது அந்த பாட்டு வரும்போது நமக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி நீங்கள் சொல்லுவீங்க, டக்கு புக்கு அது எதுக்கு இருக்கிறவனை அடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த அம்மா பாடுறாங்க, நல்லா அப்படி கேட்குறதுக்கு சுகமாக இருக்குது இல்லையா? அது இசை, அது இந்த கேளுங்க. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்குறோம்ல, படிக்க சொல்கிறார். சங்கத்தமிழ் நூலைப்படி, முன்னோர்கள் சொன்னபடி படி, எல்லாம் படின்னு கேட்கறதுக்கு ஒரு இசை இருக்குது, வார்த்தை அழகு இருக்குது, அதுக்கு மேலே நல்ல கருத்து. அதனால தான் சொன்னாங்க, ஏதாவது அழகுகள் இருந்தால் அது அப்போ ரசிக்கிறதுக்கு கொண்டு போகிறதுக்கு உதவும். சுகர் கோட்டட் பில்ஸுங்கிறான்ல, சர்க்கரையை போட்டு வச்சிருந்து மேலே தடவி உள்ள மருந்தை வச்சு கொடுக்குறான், ஏன்னா கசப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக. அது மாதிரி இவங்க சொல்கிற போது அழகழகாக சொல்லிட்டு வர்றாங்க. அவைகளுக்குள்ளே 1000 கருத்துக்கள் இருக்கின்றன. அவைகளை கேட்டு நாம் பின்பற்றி நான் ஒன்று சொன்னேன், இப்போ இந்த இந்தியாவில் பல மாநிலங்கள் இருக்கு இல்லையா? நீங்கள் அமைதியான மாநிலம்னா எதை சொல்லலாம்? நம்ம தமிழ்நாட்டை தான் சொல்லலாம். சண்டை இருக்கா சார்? எங்கேயாவது ஒன்று நடக்கலாம் இருக்கும், அங்கே அதே வேலையால் இருக்குது, அதே வேலையாக நடந்துக்கிட்டே இருக்குது. என்ன ஒரு பெரிய விழாக்கள் எவ்வளவு நடக்குது, கலகம் நடக்குதா? இல்லை. நாம் இவ்வளவு செய்கிறோமே, இதுக்கு என்ன சார் காரணம்? நம்முடைய இலக்கியங்கள் நம்மை, நீங்கள் சொன்னீங்கல்ல, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், மதத்தால் ஏற்றத்தாழ்வு கிடையாது, ஜாதியால் கிடையாது, நிறத்தால் கிடையாது, எதாலையும் கிடையாது. சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான, செய்தொழில் வேற்றுமையை காட்டி இதுதான் சிறப்புன்னு சொல்லாதே. அவன் வேலை செய்கிறான், அதில் உயர்வும் இல்லை தாழ்வும் இல்லை. நாங்கள் சுவிட்சர்லாந்துக்கு போயிருந்தோம். அப்போ ஒரு இடத்துல ஒரு கூட்டம் நடந்துச்சு. அங்கே கொண்டு காமிச்சார் அவர், அந்த வாக்கீசன்னு இலங்கை தமிழ் அவர் தான் அழைச்சிட்டு போயிருந்தார். அங்கே அந்த சேர்மன் உட்காந்துருக்கார், அந்த மேயர் உட்காந்துருக்கார். அவர் பக்கத்தில் ஒரு பெண்ணு, அழகான பெண் உட்காந்தாங்க. நான் கேட்டேன், அவர் மனைவி யாருன்னு. அவங்க யாருன்னு, ஸ்வீப்பர், வீடு பெருக்கிறவங்க, தெருவு சுத்தம் பண்ணுறவங்க. அவங்க என்ன இன்றைக்கி அவங்களுக்கு தான் பரிசு கொடுக்க போகிறாரு. நல்ல சிறந்த ஒரு தியாக மனப்பான்மை உள்ள ஒரு தொழிலாளிங்கிறதுக்காக மதிப்பு கொடுக்குறார். கொடுத்தா என்ன, பக்கத்தில் மரியாதை செய்கிறதுன்னா அவங்கள கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுக்குவாருங்க. அங்கே அவங்க துப்புரவு தொழிலாளி, அவங்க தாழ்ந்தவங்க அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் பக்கத்தில் கூப்பிட்டு உட்காரமையான பரிசே கொடுக்கலாம். அங்கே வச்சு நம்ம கொடுத்துட்டு போயிடலாம். கொடுக்கல, அவர் கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சிருக்கிறார், மரியாதை கொடுத்து உட்கார வச்சிருக்கிறார். அந்த தொழில் எதாக இருந்தாலும் அதுக்கு மரியாதை கொடுக்குறார். இதை நம்ம திருவள்ளுவர் சொல்கிறார், செய்தொழில் வேற்றுமையான் சிறப்பு ஒவ்வா, அப்படி செய் அப்படின்னு சொல்கிற நம்முடைய இலக்கியங்கள் நம்ம எல்லாம் பண்படுத்தி இருக்கிறது. நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா பெரியார் இருந்தார், அவர் என்னென்ன காரியங்கள்லாம் செஞ்சார். பெண் விடுதலை நம்ம இடத்துல இருக்கிற மாதிரி மற்ற இடங்களில் இருக்காது, நம்ம மாநிலத்தில் இருக்கிற மாதிரி இருக்காது. என்ன காரணம்னா, இதுக்கு அடி பீடம் போட்டு சொல்லிட்டு நம்முடைய இலக்கியங்களும் மற்றவைகளும் நம்மை பக்குவப்படுத்துனதுனால தான் நம்மளால் இன்றைக்கி இப்படி இருக்க முடியாது இருக்குது. நீங்கள் எங்கே வேணாலும் பார்க்கலாம், மற்ற எல்லா இடங்கள்லையும் பார்க்கலாம். இப்போ இவங்க இந்த மாதிரி போட்டு உடைய வச்சுருந்துருக்கீங்கள, சில இடத்துல வச்சுக்க முடியுமா? சில மாநிலங்களில் முடியாது. ஏன்னா அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். நாம் அப்படி இல்லை, உங்கள் இஷ்டப்படி நீங்கள் இருங்க. நீங்கள் என்ன பேட்டா கட்டி வரீங்களா, வாங்க, உங்களுக்கு எது பழக்கமாக செய்யுங்க, வேலையில் கரெக்டாக இருந்தால் சரி. இவ்வளோ தான் நாம் சொல்கிறோம். ஏன்னா இப்போ சொல்கிற இந்த புத்தி சுற்றி இப்படி இருக்கும்போது நமக்கு மட்டும் எப்படி இந்த புத்தி வந்தது நினச்சி பாருங்க. நாம் கொண்டாக்கின
நம்முடைய இலக்கியங்கள் நமக்கு கற்பித்த அருமையான செய்திகள். யாதும் ஊரே யாவரும் கேளு அப்படின்னு சொன்னால் கணியன் பூங்குன்றன் சொன்னார். அப்போவே சொன்னார். கேட்டு நடந்ததுனால தான் இன்றைக்கி நாம் இவ்வளவு நன்றாக இருக்கிறோம். ஆகவே இலக்கியங்கள் வெறும் பொழுதுபோக்குக்காக அல்ல, படித்து மகிழ்வதற்காக இருக்கலாம். அதை விட அதிகமாக பின்பற்றி வாழ்வதற்குத்தான் அவை பயன்படும் என்பதை சொல்லி இனிய வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து, நம்ம கலெக்டர் அம்மாட்ட உள்ள சிறப்பு வந்து உட்காந்து கடைசி வரைக்கும் கேட்டு எல்லாரையும் ஊருக்கு அனுப்பிட்டு தான் அவங்க போவாங்க. போயிட்டானா இல்லை இங்கேயே இருக்கானா என்னன்னு பார்த்து, என்ன நாங்கள் போனால் சில பேர் என்ன செய்வாங்க, எங்களை கொண்டாந்து ரயிலில் ஏற்றி அனுப்புவாங்க. ஏண்டான்னு பார்த்தா திரும்பி வந்துட்டானா என்ன பண்ணுறது. அந்த மாதிரி அருமையாக எல்லாருமா ஒற்றுமையாக இருந்து அருமையாக புத்தக திருவிழாவை நடத்துகிறார்கள். அவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.